கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்பு சகோதர மற்றும் சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் மீண்டுமாக நம்முடைய சர்வ வல்லமை கொண்ட பரலோக பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தம் நிறைந்த நாமத்தினாலும் அவரது ஒரே பேரான குமாரனும் நமது அருமை இரட்சகரும் ராஜாவுமாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய இனிதான நாமத்தினாலும் கிருபை அன்புடன் கூடிய சமாதானமும் உண்டாகி பெருக கடவுது என்கிறதான அன்பின் வாழ்த்துக்களோடு அடியேன் சார்ந்திருக்கிற பழனி ஐக்கியத்தாருடைய அன்பின் வாழ்த்துக்களையும் மற்றும் ஊழியத்து நிமித்தம் நாம் பிரயாணம் செய்கின்ற அனைத்து பட்டணங்கள் தோறும் தமிழ்நாடு மற்றும் பெங்களூர் சகோதர சகோதரிகளின் அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையிலே உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து நம்ம ஆசரிப்பு கூடாரத்தினுடைய 3வது அத்தியாயத்தில் இருக்கோம். அத்தியாயத்தினுடைய தலைப்பு தான் பரிசுத்த ஸ்தலம் மற்றும் மகா பரிசுத்த ஸ்தலம். அதுல நிறைய இன்னர் டாபிக் நம்ம பார்க்கறோம். உப தலைப்புகள் நிறைய இருக்கும். இதுவரைக்கும் கடந்து வந்துட்ட பாதைகள்ல நம்ம பார்த்துட்ட விஷயங்கள் என்னென்ன என்று சொல்லும்போது, ரிமோட் ஒர்க் ஆகல பிரதர். ஆப்ரேட் பண்ணி பாருங்க. ஓகே, தேங்க்ஸ். இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம், இந்த கட்டிடத்தினுடைய அமைப்பு சித்தி மரத்தால் செய்து பொன் தகட்டால் மூடப்பட்டது. பரிசுத்தவான்களை ஒவ்வொருவரையும் அது நிழலாக நமக்கு காண்பிக்கிறது. மரம் மாம்சீக நிலை, தங்கம் திவ்ய சுபாவத்திற்கான விசுவாசம் மற்றும் நம்பிக்கையில வாக்குத்தத்தத்தை பூமியில் இருக்கக்கூடிய நாட்கள்ல நம்ம அதை நம்பிக்கொண்டிருப்பதை விசுவாசித்துக் கொண்டிருப்பதை குறிக்குது. முலம் கணக்கில் அது உருவாக்கப்பட்டது. பரிசுத்தாவியினுடைய அளவீடுகள் மூலமாக தேவனுடைய பரிசுத்தவான்கள் படிப்படியாக கட்டி எழுப்பப்படுகிறார்கள் என்று பார்த்திருந்தோம். தொடர்ந்து அடுத்து நம்ம பார்த்துட்ட 3 பாடங்கள்லையும் மூடுதிரைகளை குறித்து தான் அதிகம் நம்ம படிச்சிருந்தோம். 4 மூடுதிரைகள் விரிக்கப்பட்டிருந்தது. மேலே நம்ம இஸ்ரேல் ஜனங்களுடைய பார்வைக்கு முதலாவது தென்படுவது தகசு தோல் என்றால் என்னன்னு பார்த்தோம். சீல் ஸ்கின், நீர்நாயினுடைய தோல். தகசு தோல்னு ஏன் சொல்லக்கூடாதுன்னு பார்த்திருந்தோம். தகசு தோல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? தகசு தோல்னா மானுடைய தோல். அது ஒரு வகையான மான் இனம். மான் பலியிடப்படலை, சரிங்களா? ஆராய்ச்சிகள்ல சகோதரர்கள் நமக்கு கொடுக்கும்போது கடல்வாழ் உயிரினம் இங்கு சம்பந்தம் இல்லாமல் வந்திருக்கு வனாந்தரத்துக்கு. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய முதலாம் வருகையை கடல்வாழ் உயிரினமாகிய நீர்நாயினுடைய தோல் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. அது விரும்பப்படாத ரூபம், அருவருப்பா இருக்கும். அதுல அளவுகள் கொடுக்கப்படலை. இதெல்லாம் ஆண்டவருடைய முதலாம் வருகையில அவர் எப்படி எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படாதவராக, பார்வைக்கு அது எப்படி விரும்பப்படாததாக இருக்கும், அந்த மாதிரி அவங்க எதிர்பார்த்தது ஒண்ணு, கர்த்தருடைய வருகை ஒரு மாதிரி இருந்தது. அவர் எளிமையுள்ள ஒரு ஆசாரியனாக தன்னை பலியாக்க வந்தார். ஆனா அவர்கள் ராஜாவை எதிர்பார்த்தாங்க. வெளிச்சத்தின் ராஜ்யத்தை விட்டு அவர் இருளுக்குள் வந்தார் என்பதுதான் முதல் மூடுதிரையினுடைய பொருள். சோ ரான்சம் கொடுத்து நிறைவேறக்கூடிய காலகட்டம் அந்த 3 வருடமும் எல்லோராலும் அவர் விரும்பப்படலை. இதுதான் முதல் திரையினுடைய சத்தியம். மேலிருந்து 2வது திரையாக பார்த்தோம். ஆட்டு இரத்தத்தால், அதாவது சிகப்பு சாயம் தீட்டப்பட்ட ஆட்டுக்கடா தோல் என்று சொல்லும் போது ஸ்கார்லெட், அந்த புழுவனுடைய தோலாத் புழுவனுடைய ரத்தம் நசுக்கி எடுக்கப்பட்டு ஆட்டுக்கடா தோல் என்ன பண்ணிருப்பாங்க, அப்ளை பண்ணிருப்பாங்க. இது ரான்சம் குறிக்குது. ஸ்கிரீன்ல உங்களுக்கு 2வது கீழிருந்து மேல 2வது பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையை ரகசியமாக பாதுகாத்தார். அதன் விளைவாக கல்வாரியில இறுதியில தனது ஜீவனை கொடுக்கும்போது ரான்சம் நிறைவேறியது. அதுவரைக்கும் இந்த மூடுதிரை, முதல் மூடுதிரை 2ஆம் மூடுதிரையை பாதுகாப்பதானது ரான்சம் பத்தின சீக்ரெட்டை கர்த்தர் எல்லாருக்கும் அந்த நாட்கள்ல சொல்லி புரிய வைக்கல. ஒருவேளை புரிய வைக்கணும்னு இருந்தா அவருக்கு அது கஷ்டமா. இப்ப நம்ம இன்னைக்கு ஃபாலோ கிளாஸ்க்கு முன்னாடி ஒரு வகுப்பு எடுக்கிறோம்ல, அந்த வகுப்புக்கு என்ன பேர் சொல்றோம்? பேசிக் லெசன் ஆரம்பிக்கும் போது ஓப்பன் மீட்டிங்ல, அல்ல அதுக்கு இன்னொரு ஆங்கில வார்த்தை ஒன்று சொல்லுவோமே, ஐ ஓப்பனிங் பாயிண்ட்ஸ். அப்படின்னா என்ன? மனக்கண்ணை திறக்கிறது. இந்த வேலை ஆண்டவருக்கு ஈஸியா கஷ்டமா? அப்படின்னா அவர் ரான்சம் கொடுக்க வந்திருக்காருங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு அவருக்கு
அந்த நாட்கள்ல உலகத்துக்கே அவர் சிரமப்பட வேண்டியதெல்லாம் இல்ல, ஈஸியா என்ன பண்ணிருக்க முடியும். ஆனால் அவர் ஏன் அற்புத அடையாளங்களை வெளியே போய் சொல்லாதீங்கன்னு சொன்னார்? ஏன் சுகமாக்கிட்டு இதை ஒருத்தருக்கும் சொல்லாதீங்கன்னு சொன்னார் அப்படின்னா, அவரை தேவகுமாரன்னு ஐடென்டி பண்ணிட்டாங்கன்னா சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கணும். ஸோ முதல் திரை இரண்டாம் திரையை பாதுகாக்கணும். முதலாம் வருகையில தாழ்மையோடு வந்திருந்தவர் தான் மறிக்கத்தான் வந்திருக்கேங்கிறத எல்லாருக்கும் என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆனா சொன்னார், மார்க் 10:45 என்னதான் சொன்னாரு, மனுஷகுமாரனும் ஊழியம் கொல்லும்படி வராமல் அநேகரை மீட்கும் பொருளாக. ஆனா எத்தனை பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு அந்த மீட்கும் பொருள்ன்ற வார்த்தை? பவுல் வந்து தீமோத்தேயில இந்த காரியத்தை பதிவு பண்ற வரைக்கும், பெந்தகோஸ்தே நாளுக்கு முந்தைய காலத்துல ரான்சம் பத்தி எந்த அப்போஸ்தலர்களுக்கும் என்ன ஆகல, புரிதல் இல்லை. இன்க்ளூட் பேதுரு வரைக்கும், யோவான் வரைக்கும். அவங்கெல்லாம் கூட இருந்தவங்க. அவங்களால ஆராயப்பட முடியாத ஒரு விஷயத்தை பவுல் சொல்றாரு, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து பெற்றுக்கொண்டேனா. பர்சனல் டீச்சிங் அது. யாருக்கு? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவருடைய தனிப்பட்ட போதனை இருந்ததுனாலதான் பாவ நிவாரணத்தை பத்தி பேசுறாரு, ஆசாரிய முறைமை பத்தி பேசுறாரு, நியாயப்பிரமாணத்தை பத்தி பேசுறாரு, பஸ்கா நியமத்தை பத்தி எல்லாமே பவுல் தான் உடைச்சிருப்பார் பாருங்க. சகல முடிச்சுக்களையும் புதிய ஏற்பாட்டுல ஓபன் பண்ணது வேற எந்த அப்போஸ்தலர்களும் கிடையாது, ஒன்லி ஒன் பவுல் தான். பழைய ஏற்பாட்டினுடைய நிழல் பொருள் எல்லாத்தையுமே, ஆபிரகாமுக்கு 3 மனைவி இருந்துச்சுன்னா எடுத்து அழகா நிழல் பொருளை சொல்லுவார். நீங்க படிச்சு செக் பண்ணி பாருங்களேன், ஒவ்வொரு நிருபத்திலையும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும் அவருடைய வார்த்தைகள். அப்படி அவர் ஓபன் பண்ணார் ரான்சம். அது வரைக்கும் மூடலாக மறைமுகமாக இருந்துச்சு. தெய்வீக திட்டத்தில் அடுத்து கர்த்தருடைய மரணத்துக்கு பின்பு நிறைவேறினது பாவ நிவாரண பலியினால் சுவிசேஷ யுகம் முழுவதையும் குறிக்குது. 2000 வருடத்தை காட்டுது 3வது மூடுதிரையாகிய ஆட்டு ரோமத்தாலான திரை. 2 பாகமா பிரிச்சு பார்த்தோம் இல்லைங்களா? முதல் திரை இது, 2வது திரை இது, 3வது ஆட்டு ரோமத்தாலான திரையை 2 பார்ட்டா பிரிக்கும் போது 5:1 6:1 இருந்துச்சு. மொத்தம் 11 மூடுதிரைகளை செய்யணும். 5 6 பிரிச்சுட்டு மறுபடியும் 2 என்ன பண்ணிடணும், ஓட்டிர். 6 பெரும்பான்மையாக இருக்கிறது ஆண்டவருடைய சிங்கிள் பலி. 5 குறைவா இருந்தாலும் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவ்வளவுதான் செலுத்த முடியும் இல்லைங்களா? ஏன்னா அப்போஸ்தலன் சொல்றாரு இல்லைங்களா, கொலோசையர் 1:24. கொலோசியர் 1:24. இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து கிறிஸ்துவினுடைய உபத்திரவங்களில் குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். அவ்வளவு உபத்திரவப்பட்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, குறைவு. இப்ப நம்மலாம் இன்னும் அந்த கிட்டையே போகல. அப்போஸ்தலனுடைய பவுல் அவருடைய அனுபவத்துக்கு அருகில் கூட நம்மலாம் இல்ல. ஆனா பவுலே என்ன சொல்லிட்டாரு, குறைவு. அப்ப சுவிசேஷ யுகத்துல நம்ம பாடத்துல கடைசியா கன்க்ளூஷன்ல பார்த்துட்ட விஷயம் என்னன்னா, 2000 வருஷம் பாடுபட்டாலும் சபை இவங்களுடைய அனைத்து பிரயாசங்களும் யார் மூலமா மட்டுமே தேவனிடத்துல ஏறெடுக்கப்படுது? பிரதான ஆசாரியனுடைய கரத்துல இருந்துதான் தூபம் விழுகுது, இவர் கரத்துல இருந்துதான் ரத்தம் தெளிக்கப்படுது. பர்சனலா ஆட்டுக்கடாவினுடைய பலி, காளையினுடைய பலி இல்லாமல் உள்ள போகல. முதல் எந்த ரத்தம் போச்சு? காளை ரத்தம். 2வது அதுக்கு பிறகுதான் ஆட்டுக்கடா ரத்தம். தூபம் ஏறெடுக்கும் போது, ரத்தம் தெளிக்கும் போதும் ஏன் உடன் ஆசாரியர்கள் தெளிக்கல அப்படின்னா, நமது பலிக்கு விசேஷித்த தன்மை இல்ல. அப்ப குறைவானதுன்னா அதுவும் யார் மூலமா தான் போகுது, அந்த குறை கூட மூலம். அப்போ ஒரு அமைச்சரவை உருவாகுது, பார்லிமெண்டோ அல்லது சட்டசபையோ. அந்த அமைச்சரவையில பிரைம் மினிஸ்டருக்கு கீழேயோ சிஎம்முக்கு கீழேயோ மந்திரிகள் இடம்பெறாங்க, எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் வராங்க. பட் இந்த அமைச்சரவையினுடைய நோக்கம் என்னன்னா, அந்த ஆளுகையில அந்தந்த டிவிஷனை அந்தந்த மாவட்டத்தை நிர்ணயிக்கிறதுக்கு சில துறைகள்ல சில காரியங்களை செய்வதற்கு அவங்க தேவை. ஆனா பிரைம் மினிஸ்டருடைய சைன் எல்லாத்துக்கும் பொருந்தும், சிஎம் உடைய சைன் ஸ்டேட்டுக்குள்ள எல்லாத்துக்கும் பொருந்தும். ஒரு எம்எல்ஏவை தேவைன்னா அவர் வச்சிருக்கலாம், சிஎம் தேவையில்லைன்னா தூக்கிறியலாம். அந்த மாதிரிதான் ஆண்டவருடைய பலிதான் எல்லாத்தையும் மீட்டது. அவரே ராஜரீகம் பண்ண போதும். அப்ப நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்பு என்னன்னு சொல்லலாம்னா, இலவச இணைப்பு. பாவிகளான இந்த மனிதர்கள் மேல தேவன் மனதுருகி நம்மளை மீட்டதற்கு மாத்திரம் ஏற்பாடு செய்யாமல் இந்த மீட்போட ஒரு பரிசையும் வைக்கிறாரு. இதன் மத்தியில, இந்த தீமையின் உலகத்தின் மத்தியில யாரெல்லாம் என் மகனுடைய சாயலை அடைகிறீங்களோ, உங்களுக்கும் என் மகன் எங்க இருக்காரோ அந்த பரிசை தர்றேன்னு ஒரு இலக்காத வச்சு இதை ஒரு காம்படிஷனாகவும் 2000 வருஷமா மாத்தி இருக்கிறார் தேவன்.
அதனாலதான் சபை வாய்ப்பு இவ்வளவு தூரம் எல்லாரும் குட்டிக்கரணம் போட்டுட்டே இருக்கிறோம். 2000 வருஷமா போகுது போகுது போகுது. 1,44,000 பேர் முடியல. எவ்வளவு பேர் இந்த அழைப்புக்குள்ள வந்திருப்பாங்க, போயிருப்பாங்க. ஏன்னா இது கடினமான ஒரு பாதை. தாழ்மைக்கான பரிசு, எளிமைக்கான பரிசு, சகிப்புத்தன்மைக்கான பரிசு, அன்பு பொறுமைக்கான பரிசுங்கும் போது வர்றவங்க எல்லாரும் அந்த நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு ஓடினா தான் பரிசை பெற முடியும். சுயம் மறிக்கலைனா அந்த பரிசை பெற முடியாது. ஒரு ஆடு பலியாகியே தீரணும். ஆடு மறிக்காம இருந்துச்சுன்னா அது வனாந்தரத்துக்கு விட்டுறாங்க. அப்ப ஆடு மறிக்கிறது எதுங்க? எல்லாத்துக்கும் மறிக்கணும். சுய நியாயங்களுக்கு, நீதிகளுக்கு, சகல தீமைகளுக்கும் நம்ம மறிச்சே தீரணும். நமக்குள்ள சுயம்னு ஒண்ணு ஒட்டிட்டு இருக்க கூடாது நம்ம சாகும்போது. இப்படிப்பட்டவங்க தான் கிறிஸ்துவனுடைய பாடுகள்ல ஃபிட் ஆக முடியும். அப்படி பார்க்கும்போது தேவனுடைய தெய்வீக திட்டத்துல அடுத்து நம்ம பார்க்க போறது 4வது மூடுதுறை. கடைசியாக பார்த்தது அந்த 4 முலம் 11வது பிட் என்ன பண்ணியிருந்தாங்க, மடிச்சு போட்டிருந்தாங்க. சகோதரர் உங்களுக்கு பாயிண்ட் சொல்லிட்டாரு, புகை வெளியே போக கூடாது, சன்லைட் உள்ள வரும். நம்மளுடைய பலி தேவனுக்கு மட்டும் பிரியமா இருக்கணும். உலகத்தின் ஆவியை எடுத்துட்டு வந்துட்டு தேவனுடைய வார்த்தையில வெளிச்சம் தேடக்கூடாது. நமக்கு தேவனுடைய குத்துவிளக்கு, அந்த வார்த்தையிலிருந்து வரக்கூடிய வெளிச்சமே போதும். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? 81க்கு பிறகு 1881 பரம அழைப்பினுடைய அதிகாரப்பூர்வமான அறிக்கை முடிஞ்சிருச்சு. என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாருங்கள்ங்கிற இன்விடேஷன் இனிமே கிடையாது. எதுக்கு பின்னாடி? ஆனாலும் ஆனாலும் என் ஜனங்களேங்கிற வார்த்தை பாபிலோன்ல இருக்கிற தேவ ஜனங்களை இன்னும் குறிக்கிறதா இல்லையா? பாபிலோன் அழிகிற வரைக்குமே அந்த வார்த்தை குறிக்கும் இல்லைங்களா? ஏன் அப்படின்னா இதுதான் சகோதரர் சொல்றாரு, அதிகாரப்பூர்வமான அந்த அறிக்கை 81 பரம அழைப்புக்கான அந்த சரியான காலகட்டம் க்ளோஸ் ஆயிருக்கலாம். ஆனா என் ஜனங்கள் என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் இன்னும் பாபிலோன்ல இருக்கிறாங்க, இன்னமும் சத்தியம் கேட்கிறாங்க, வெளியே வர்றாங்க. அப்படி வந்தவங்க தான் நம்ம கூட. 81க்கு பிறகு இந்த அழைப்பு இல்லைன்னா அப்ப நீங்களும் நானும் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க மாட்டோம், சத்தியம் கேட்டிருக்கும். அப்ப நம்ம எப்படி வெளியரங்கமான எவிடன்ஸ் பார்க்கலாம்? சபை முடிஞ்சிருச்சுங்கிறத எந்த அறிகுறியில வெளிப்படுத்தியா நம்ம பார்க்கலாம்? வெளிப்படையா சபை முடிஞ்சிருச்சுன்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா நம்ம எந்த அறிகுறியை வச்சு இனிமேல் நம்பலாம்? ஒருவேளை மகா உபத்திரவத்துக்கு பூமி ரெடியா இருக்கும், ஆல்ரெடி இப்ப ரெடி ஆயிட்டு இருக்குது. இன்னும் சில அறிகுறிகள் கேட்டா என்ன சொல்லுவீங்க? சபை முடிஞ்சிருச்சு, நம்ம அந்த வாய்ப்பை இழந்துட்டோங்கிறதுக்கு முக்கியமான அறிகுறி பாபிலோனுடைய விழுகை. மதம் தான் முதல்ல அடிவாங்க. அதுல குறிப்பா மகா பாபிலோனுடைய வீழ்ச்சி. அப்பதான் திரள் கூட்டம் கண்டுபிடிக்கும் பரிசை நம்ம இழந்துட்டோம். காரணம், செல்வ செருக்காய் பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 2 அமைப்பு இருக்கு இல்லையா, தாய் மற்றும் மகள். செல்வ செருக்காய் இருந்தது, ஐஸ்வர்யமா இருந்தது, இப்ப தரைமட்டம் தாழ்த்தப்பட்டாச்சுனாலே நம்ம அலர்ட் ஆகணும், நம்ம சபை வாய்ப்பை மிஸ் பண்ணிடுப்போம் அப்படின்ட்டு இல்லைங்களா? அப்ப 81க்கு பிறகு 11ஆம் மணி வேலையில் அழைக்கப்பட்டவங்க மாதிரி இன்னைக்கு கிரேஸ்ல வந்திருக்கிறோம். சுவிசேஷகம் முழுவதிலும் கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரே சம்பளம் தான், கடைசி நேரத்தில் வந்திருக்கவங்களுக்கு ஒரே சம்பளம் தான். ஆனா பிரயாசம் ஒரே மாதிரி இருந்தால் கிடைக்குங்கிறது வரைக்கும் கடைசியாக நம்ம பார்த்திருந்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 4ஆம் மூடுதுறை. என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? தெய்வீக திட்டம் படிப்படியா வருது. முதல் மூடுதுறை கர்த்தருடைய முதலாம் வருகை, 2ஆம் மூடுதுறை அவருக்குள் ரான்சம் மறைந்திருந்தது, நிறைவேறியது. 3வது மூடுதுறை பாவ நிவாரண பலினா சுவிசேஷகம் முழுவதையும் குறிக்குது. சபை முடிகிற வரைக்கும் பார்த்திருக்கோம். இப்ப 4வது மூடுதுறை என்னவாதான் இருக்க வாய்ப்பு இருக்கு? ராஜரீகம். கரெக்ட். சபையின் மகிமை அடைதலை இது நமக்கு காட்டுது. முதலாவது இதனுடைய விளக்கத்தை வாசிக்க கேட்போம். யாத்ராகமம் 26:1 யாத்ராகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். மேலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் இளநீல நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிகப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட 10 மூடுதிரைகளால் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவாயாக. அவைகளில் விசித்திர வேலையாய் கேருபீன்களை செய்ய கடவாய். ஒவ்வொரு மூடுதிரையும் 28 முழ நீளமும் 4 முழ அகலமுமாய் இருப்பதாக. மூடுதிரைக்கெல்லாம் ஒரே அளவாய் இருக்க வேண்டும். 5 மூடுதிரை ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். மற்ற 5 மூடுதிரைகளும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். இணைக்கப்பட்ட ஒரு மூடுதிரையின் கடை ஓரத்தில் இளநீல நூலால் காதுகளை உண்டு பண்ணு. இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் கடை ஓரத்திலும் அப்படியே செய்வாயாக. காதுகள் ஒன்றோடொன்று இணையும்படி ஒரு மூடுதிரையின் 50 காதுகளையும் இணைக்கப்பட்ட மற்ற மூடுதிரையின் ஓரத்தில் 50 காதுகளையும் உண்டு பண்ணுவாயாக. 50 பொன் கொக்கிகளையும் பண்ணி
மூடு திரைகளை ஒன்றோடொன்று அந்த கொக்கிகளால் இணைத்து விடுவாயாக. போதும். அப்பொழுது அது ஒரே வாசஸ்தலமா. இப்போ மூன்றாவது மூடுதுறைக்கும் நான்காவது மூடுதுறைக்கும் செயல்முறை விளக்கத்துல ஒரு வித்தியாசம் இல்ல, நிறைய இருக்கு. என்னென்ன கண்டுபிடிச்சிங்க, யாராவது சொல்ல முடியுமா? அது 11 இருந்துச்சு, இது கொஞ்சம் ஹீட் பண்ணி கொடுக்க முடியுமா சகோதரிகள்? நன்றி. ஆமா, அது 11, இது 10. அப்ப சம அளவு. ஆனா நீளம் அகலம் 10 முழ நீளம், 30 முழம் அங்க இருந்துச்சு, 4 முழ அகலம் இருந்துச்சு ஒவ்வொரு மேட்டும். ஆனா இங்க என்ன ஆகுது, 28 தான் வந்திருக்கு. 4 முழ அகலம் கரெக்ட், நீளம் எவ்வளவுதான் இருக்கு, 28 தான். இது ரெண்டாவது வித்தியாசம். புரியுதுங்களா? மொத்தம் 11 மூடுதிரை கிடையாது, 10 தான். ஒவ்வொரு பிட்டும் 4 முழ அகலம், 28 தான் நீளம். அப்ப விரிக்கிறதுல என்ன இருக்கும், அதுல குறை இருக்கும். புரியுதுங்களா? அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து என்ன வித்தியாசம் பாத்தீங்க இந்த ஸ்கிரீன்ல வாசிச்சதுல என்ன வித்தியாசம் இருக்கு? முதல்ல திரையிலேயே இருக்கிற வித்தியாசத்தை சொல்லுங்க. திரையில என்ன வித்தியாசம் இருக்குன்னா, திரித்த மெல்லிய பஞ்சு நூல், இளநீல நூல், சிகப்பு நூல், மொத்தம் 4 மெட்டீரியல் வருது ஒரு திரைக்கு. நெக்ஸ்ட் அதுல என்ன இருக்கு, கேருபின்கள் நெசவு செய்யப்பட்டிருக்கணும், சித்திர தையல் வேலையாக அது உருவாக்கப்பட்டிருக்கணும். மறுபடியும் அந்த 5 ஒன்னாதான் இணைக்கணும். செம்பு கொக்கிகள் இதுல இல்ல, இதுல கோல்டு வருது பாருங்க. அந்த 11 திரைகள்ல ரெண்டா இணைக்கும் போது இணைக்கிற இடத்துல செம்பு கொக்கிகள்னு பார்த்தோம். வெங்கலம்னு வரும், மொழிபெயர்ப்பு தப்பு, செம்பு. இங்க என்ன வருது, பொன் கொக்கிகள். இது எல்லாம் தான் மகிமை அடைகிற சபையை இது எப்படி நமக்கு அடையாளப்படுத்துகிறது என்பதை நம்ம பார்க்க போறோம். பாருங்க, இதுதான் இதனுடைய மெட்டீரியல்ஸ். ஒயிட் லினன் கிளாத்ல, அதாவது ஒயிட் லினன் என்பது காமன், பொதுவா இருக்கும். அதுல இளநீளமான நூல், சிகப்பு நூல், பர்பிள் இரத்தாம்பர நூல் கண்டை கொண்டு எம்ப்ராய்டிங் ஒர்க், சித்திர தையல் ஒர்க்கு அங்க பண்ணுவாங்க. கேருபீன்கள் நெசவு செய்யப்பட்டிருக்கு, பாத்தீங்களா? அது எல்லாமே கையில சித்திர தையல் வேலை பண்ணியிருப்பாங்க. கேருபீன்கள் மாதிரியும் மற்ற டிசைனிங் எல்லாம் இருக்கும். நூல்கண்டு இப்படிதான் இருக்கும். அந்த நாட்கள்ல இப்படி இந்த மாதிரியான நூல்கண்டுகளை கொண்டு தான் அந்த சித்திர தையல் வேலைகள்லாம் பண்ணியிருப்பாங்க. பண்ணி முடிக்கும் போது இந்த மாதிரி இருக்கும். ஒயிட் லினன் கிளாத்ல இளநீலம், சிகப்பு, இரத்தாம்பரம் கொக்கிகள் கொடுத்து இப்படி இணைச்சிருப்பான். இளநீல காதுகள் வருது இல்லைங்களா, அந்த 5 பிட்டாக இருக்கணும். அந்த 5 ஒரு பாகமா, இன்னொரு 5 ஒரு பாகமா பிரிச்சு மறுபடியும் 5 எப்படி என்ன பண்ணணும், பொன் கொக்கிகள் கொடுக்கணும். அதுக்குள்ள என்ன இருக்கணும், இளநீல காதுகள். அந்த காதுகள் கொடுத்து அந்த அந்த லூப்ல தான் என்ன பண்றாங்க, அந்த பொன் கொக்கிகளை அப்படியே ஜாயின் பண்றாங்க. இந்த பாருங்க, ஜாயின் பண்ணியாச்சு. இப்ப ஜாயின் பண்ற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கு, ஜாயின் பண்ணியாச்சு இல்லைங்களா? இப்படித்தான் இதை செஞ்சிருப்பாங்க. இதை எப்படி விரிச்சிருப்பாங்க, வடக்கு பக்கம் 9 முழம் விட்டுறணும், தெற்கு பக்கம் 9 முழம் விட்டுறணும், டாப்ல 10 முழம் போயிடும். 28 டேலி ஆயிடுச்சுங்களா நீளத்துல? புரியுதுங்களா? அந்த மூடுதரை எப்படி விரிச்சிருந்தாங்க, வடக்கு பக்கம் 10, தெற்கு பக்கம் 10, டாப்ல 10, 30 டேலி கரெக்டா ஆயிடுச்சு. ஆனா இதுல 2 முழம் குறைவா இருக்கிறதுனால வலது பக்கமும் இடது பக்கமும் அல்லது வடக்கு தெற்கு ஆகிய 2 திசைகள்ல 9 முழம் தான் கொடுக்க முடியும். இப்படி கொடுக்கும்போது தரையை தொடுமா தொடாதா? ஆனா மூன்றாவது மூடுதரை என்ன பண்ணுச்சு, தரையை தொட்டுச்சு. இது தொடாது. அதே மாதிரி நீளம் 44 இல்ல, இது எவ்வளவுதான், இல்ல மொத்தமா 10 பிட்டையும் சேர்த்து சொல்லுங்க. இந்த நீளத்துக்கு வந்துருங்க. இப்போ 40 இல்லைங்களா? அப்போ மேற்கு திசையில என்ன ஆயிடும், அது 10 முழம் போயிடும். மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு பின் திசையில டாப்ல 30 போயிடும். இப்ப மடிச்சு போடுறதுக்கு இதுல என்ன இல்ல, எக்ஸ்ட்ரா பீஸ் இல்ல, இடம்லாம் இருக்கு, எக்ஸ்ட்ரா பீஸ் இல்ல. 11வது மூடுதுரை தான் வாசலுக்கு முன்னாடி மடிச்சு போட்டுருந்தோம். ஏன்னா அந்த நீளம் அகலம் வரும்போது உங்களுக்கு குழப்பமா வருது. ஒவ்வொரு பீஸும் இண்டிவிஜுவலா சொன்னா 28க்கு 4. இப்ப ஜாயின் பண்ணியாச்சுன்னா எது நீளமா மாறிடும், பைத்னாங் 40 இதுதான் நீளமா மாறிடும், இது அகலம் மாறிடும். 28 என்ன ஆயிடும், அகலத்தை தான் இப்ப நம்ம இப்படி விரிச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? நீளத்தை அப்படி நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கணும். சரிங்களா? இப்போ இது பேக் சைடு தரையை தொடுமா தொடாதா? மகாபரிசுத்த ஸ்தலம் பக்கத்துல தரையை தொடுமா தொடாதா?
கண்டிப்பா தொடும். ஏன்னா அங்க 10 முழம் விட்டாச்சு, டாப்ல 30 முழம் போயிடுச்சு. இடது பக்கமும் வலது பக்கமும் தெற்கு வடக்கு ஆகிய 2 திசைகள்ல தான் தரையை என்ன ஆகாது, தொடாது. இப்ப இது தரையை தொடுது தொடலைங்கிற விஷயத்தை வச்சுதான் இது மகிமை அடைந்த சபையை குறிக்கிறதாக ஃபைனல் பண்றாரு சகோதரர். அப்படின்னா 3வது மூடுதிரை 3 பக்கமும் தரையை தொட்டுச்சா, அது 30 முழ நீளம். சபை பூமியில இருக்கக்கூடிய காலகட்டம் தரையை தொடுவது. தரையை தொடுறதுன்னா என்னங்க, நாங்க என்ன மாம்சத்துல இருக்கோம், மகிமைக்குள்ள போகல. இப்ப 2 பக்கம் தரையை தொடல, மேற்கு திசை மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து மாத்திரம் தரையை தொடுதுங்கும் போது இங்க ஒரு க்ளூ இருக்கு, கவனிச்சிங்களா? மேற்கு திசையிலிருந்து ஏன் தரையை தொடுதுங்கிறத கேள்வியா வச்சுக்கோங்க, பாடத்தினுடைய கன்க்ளூஷன்ல சொல்றேன். இப்போ 2 திசையில ஏன் தரையை தொடலைன்னா, இப்ப சபை மாம்சத்துல இல்ல. 4வது மூடுதிரை எதை குறிக்குது, சபை பூமியில இல்ல, ஓட்டத்தை என்ன பண்ணிட்டாங்க, முடிச்சிட்டாங்க. ஏன்னா 3வது மூடுதிரை தான் அவங்க பாடுபடும் காலகட்டத்தை குறிச்சது, புரியுதுங்களா? இப்ப 4வது மூடுதிரையில என்ன இல்ல, பாடுகள் இல்ல. ஆட்டு ரோமம் அதுல ஏதாவது அலங்காரம் இருந்ததா? ஆட்டு ரோமத்தாலான திரையில அழகு, வடிவமைப்பு, டிசைனு, கேரூபு ஏதாவது இருந்துச்சு. சரி, கேரூப்னாலே அது எந்த மகிமை குறிக்குது, பரலோகத்தை. அது 3ஆம் திரையிலேயோ 2லயோ 1லயோ வரல, கவனிச்சிங்களா? அப்ப அந்த 3மே பூமியில ஆண்டவரும் சபையும் இருக்கும்போது எவ்வளவு பாடுகள் உபத்திரவங்கள் படுவாங்கிறது தான் நமக்கு காட்டுது. ஆனா 4வது திரை அமர்க்கலமா இருக்கு, தங்கம் வருது, கேரூபின்கள் வருது, கலர் கலரான நூற்கண்டுகள் இடம்பெறுது. அது மாத்திரம் இல்ல, அது 2 திசைகள்ல வடக்கு தெற்கு 2 பக்கத்துலயும் பூமியை என்ன பண்ணல, தொடல. மேற்குல ஏன் தொட்டுச்சு, அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதை வச்சுதான் சபை மகிமை அடைந்த பிறகு பூமியில யாரும் அவங்களை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆண்டவர் இயேசுவை இன்னைக்கு யாரும் எப்படி பார்க்க முடியலையோ மாம்சத்துல, மகிமை அடைந்த சபையும் ஒருபோதும் ஒருவர் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இந்த 4 நிறங்களை குறித்து நம்ம ஆரம்ப பாடத்திலே படிச்சிருக்கிறோம். இருந்தாலும் அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஏன் ஸ்லைடு அடி ஆகுது பிரதர்? ஓகே, சரி, பரவாயில்ல. இந்த வசனத்துல 4 நிறங்கள் வருது, கவனிச்சிங்களா? வெள்ளை, இளநீலம் ஆகிய 2 நிறங்கள். வெள்ளை பேசிக், அதன் மேலதான் இளநீலம், சிகப்பு, இரத்தாம்பரம் 3 நிறமும் வரும். வெள்ளை நீதி, பரிசுத்தத்தை குறிக்குதுன்னு பார்த்திருக்கோம். சோதிக்கப்படும். மரண பரியந்தம் ஆண்டவருக்கு சோதிக்கப்பட்டுச்சு தன்னுடைய நீதி, நேர்மை, பரிசுத்தம். பரிசுத்தவான்களுக்கு கிறிஸ்து தந்த நீதியை குறிக்கும், ஆண்டவருக்கு சொந்த நீதியை குறிக்கும், நமக்கு அவர் தந்த நீதி. இதன் மத்தியில நீதியிலையும் பரிசுத்தத்திலையும் தவறாமல் லைஃப் லாங் அவர் இருந்தாரு. நெக்ஸ்ட் இளநீலம், அவருடைய விசுவாசத்தை தேவனுக்கு முன்னாடி அவர் எப்படி நிரூபிச்சு காமிச்சார். ஆண்டவர் இயேசுவுக்கு விசுவாசம் வேணுமா தேவையில்லையா? ஏன்னா இன்னைக்கு விசுவாசிகள்ங்கிறவங்க பூராமே என்ன சொல்றாங்க, ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். ஆண்டவருக்கே விசுவாசம் வேணுமா வேணாமான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லலாம், வேணும். ஏன் வேணும் அப்படின்னா, அவரு பரலோகத்துல இப்ப இல்ல, பூமியில இருக்கும்போது பிதாவாகிய தேவனுக்கும் அவருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு கனெக்ஷன் என்னன்னா விசுவாசம். அவர் பரலோகத்துல அவர் குமாரனா இருந்திருக்கலாம், பிரதான இடத்துல இருந்திருக்கலாம், அது 2வது விஷயம். ஆனா பூமியில இப்ப இருளுக்குரிய ஒரு இடத்துல, தீமை நிறைந்த இடத்துல இருக்கிறாரு. இப்ப அவருக்கே ஜெபம் தேவை. அந்த ஜெபம் எதுல சாத்தியம்? விசுவாசத்தினால். அப்ப இளநீலம் ஆண்டவர் இயேசுவினுடைய விசுவாசத்தையும் உண்மை நிலையையும் காட்டுது. அதை ப்ரூவ் பண்ணிட்டார். அதுதான் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல்லாம் பரத்தை விட்டு கீழே இறங்கி வந்ததை குறிக்குது. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், எது வரைக்கும்? சிலுவை மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார்.
அதுல அவர் காண்பிச்சிட்ட உண்மை, நீதி, பரிசுத்தம் எல்லாம் அடங்குது. அந்த 3 நிறங்கள் இதுல வந்துடுது. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்திங்கிறதுல இருந்து தேவன் அவருக்கு கொடுத்துட்ட ஆசீர்வாதமாகி 4வது நிறம் இரத்தாம்பரம். இரத்தாம்பரம் எதை குறிக்குது? ராஜரீகத்தை. சோ நாமளும் பூமியில நீதி, பரிசுத்தம், விசுவாசம், குறிப்பா 4வது நிறம் சிகப்பு, சிலுவை மரண பரியந்தம் என்பது அவருடைய மரணத்தை குறிக்குது இல்லைங்களா? சிகப்பு ஆண்டவருடைய ரான்சம். நம்மளுடைய விஷயத்துல ஜீவபலி என்று சொல்லலாம், கர்த்தருடைய விஷயத்துல ஈடுபலி. இந்த 3 நிறங்களை பூமியில இருக்கும்போது நம்ம நிவர்த்தி செஞ்சோம்னா தான், அதை நிறைவேற்றணும்னா தான் 4வது நிறம் தேவன் கொடுக்கிறார் நமக்கு. ஒரு முக்கோணம் போட்டு காமிச்சோம், ஞாபகம் இருக்குங்களா? ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சு ஒரு பக்கம் இளநீலம், ஒரு பக்கம் சிகப்பு, கீழே பூமி, மேல அது சந்திக்கிற இடம் மிக்ஸ் ஆயிட்டு வரும், அது பர்பிள் கலர். நீங்க வீட்டுல போய் வரைஞ்செல்லாம் பாருங்கன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? 1 இயருக்கு மேல ஆச்சு, மறந்துருப்பீங்க இல்லைங்களா? ஆமா, அந்த 4 நிறங்களை இந்த வசனம் நமக்கு காட்டுது. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி, வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்காலும் முடங்கும்படிக்கு பெரிய நாமத்தையே கொடுத்துட்டார். தேவனுக்கு சமமாக கர்த்தரை எல்லாரும் அறிக்கை பண்ணணும்ட்டு. இப்ப இந்த ராஜரீகத்துலதான் யாரு இணையறாங்க? சபை. பிதாவாகிய தேவனை துதிக்கிற அதே உதடுகள் கர்த்தர் இயேசுவை துதிக்குது. கர்த்தர் இயேசுவை துதிக்கிற அதே உதடுகள் மகிமை அடைந்த சபையையும் சேர்த்து ராஜ்யத்துல துதிக்கும்படி தேவன் ஒரு ஏற்பாடை வச்சிருக்கிறார். பூமிக்குள் இருந்து சில தேவர்களை உருவாக்குறாரு. அந்த தேவர்கள் யாரோட ராஜரீகம் பண்றாங்க? இப்ப நம்மளெல்லாம் பார்த்தா அப்படியா தெரியுது? சொல்லும் போதே சிரிப்பு வருது இல்லைங்களா? நாமெல்லாம் ஆண்டவருடைய சிங்காசனத்துல அமர்ந்து உலகத்தை ராஜரீகம் பண்றோம்னா அந்த மகிமை எப்படிப்பட்டதுன்னு யோசிச்சு பார்த்தாலே நம்ம காண்பிக்கிற கீழ்ப்படிதலும் தாழ்மையும் நமக்கு ஏற்படுற உபத்திரவங்களும் அதுக்கு பேலன்ஸா சரியானதான்னு யோசிச்சாலே கேள்வி வருது. இவர்களை ராஜரீகம் பண்ண உட்கார வைக்க போறாரு. அதுக்கு தகுதியில நம்ம இருக்கிறோமான்னு கேட்டீங்கன்னா எவ்வளவு சாக்ரிஃபைஸ் நம்ம பண்ணணும், எவ்வளவு சுயத்தை சாகடிக்க வேண்டியது இருக்கு. ஆனா செய்யறோமா? மனுமக்களை ஆளுகை செய்ய ஆசீர்வதிக்க நம்ம ரோல் மாடலா ரெடியாக்கப்பட்டு இருக்கிறோமா? அப்ப அந்த 4 நிறங்களையும் நாமளும் என்ன பண்ணணும்? முறையாக எம்ப்ராய்டிங் பண்ணணும். அந்த திரையை உருவாக்கக்கூடிய வேலையை நம்ம கையிலே கொடுக்குறார். 4ஆம் திரை எப்படி உருவாகுதுன்னா, முதல் 3 திரையை கம்ப்ளீட் பண்றவங்களுக்கு தான் 4வது திரை. படிக்கலாம், எபிரேயர் 2:9. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்ததின் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூடப்பட்டதை காண்கிறோம். ஆமா, ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்து தேவ தூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்தது அவருடைய பூமிக்குரிய காலகட்டம். அதுல அவர் காண்பிச்சிட்ட நேர்மைதான் இன்னைக்கு மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதுக்கு காரணம். அப்ப முதல் வாழ்க்கையை தேவனுக்கு முன்னாடி அவர் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டார். அதாவது மனுமகனாக ஆதாமுக்கு மாற்றாக பூமியில கிடைச்சிட்ட லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணினாலதான் வேற ஒரு ஜீவியம். இப்ப மனுக்குலத்திற்கான ஜீவியத்தை அவர் பலி செலுத்தலைன்னா பூமியிலே இருந்திருக்கலாம். யார் மாதிரி இருந்திருப்பாரு? ஏதேன்ல ஆதாம் இருந்த மாதிரி இருந்திருப்பாரு, மரணம் இல்லாமல் இருந்திருப்பாரு இது வரைக்கும். ஏன்னா அவர் பாவம் செஞ்சிருக்க மாட்டார். அதை ஆனால் அவர் விரும்பல. எதை? தன்னால பூமியில நல்ல ஒரு சந்ததி உருவாக்குறதையோ அவர்கள் பூமியில நித்திய ஜீவனோடு இப்படி இருக்கிறதையோ விரும்பாம ஆதாமுடைய பிள்ளைகள் எல்லாரையும் மீட்கிறதுக்கு அவர் விருப்பம் கொண்டார். அதனால தன்னை மரணத்துக்கு என்ன பண்ணிட்டாரு? ஒப்பு கொடுத்து இப்ப மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார் என்று பார்க்கிறோம். பாருங்க, ஒவ்வொரு திரையினுடைய நீளம் அகலம் 4 முழ நீளம், 28 முழ அகலம், ஒரு பீஸ் நம்ம பார்க்கிறோம். இப்ப 28ன்னு சொல்லும் போது ஒவ்வொரு ஸ்கிரீனும் ஒவ்வொரு அந்த பிட்டும் எத்தனை மடங்கு அதிகமாகுதுன்னா 7 மடங்கு கூட்டணும். 4 7 மடங்கு பெருக்கணும்னா தான் 28 வரும். 4 7 28. மொத்த திரை எத்தனை? 10. இந்த 7 10 அப்படிங்கிற எண் எங்க பார்க்கிறோம்? எந்த காலகட்டம், எந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துது? இல்ல, 7னா பரிபூரணம், 10னா முழுமை. பைபிள்ல இந்த 7ஐயும் 10ஐயும் ஒன்னு சேர்த்து எங்க பார்த்தீங்க? எந்த பாடத்துல பார்த்தீங்க? எந்த வசனம்? இந்த பாடத்துக்கு ரிலேட்டடா சொல்லுங்க. 3வது மூடுதிரை எதை குறிக்குது? 3வது மூடுதிரை
மூன்றாவது மூடுதிரை எதை குறிக்குது? இப்ப போன வாரம் பார்த்தோம்ல அந்த சொல்லுங்க, கரெக்டா சொன்னீங்க. 6, 10, 11 அதான் நான் கேட்டேன். மூன்றாவது மூடுதிரை எதை குறிக்குதுன்னு கேட்டேன். தெய்வீக திட்டத்துல அப்ப நான் இந்த பக்கம் இருந்து மறுபடியும் அப்படி போவா, பாவ நிவாரண பலியின் நாளை குறிக்குதுன்னு சொன்னா இல்லைங்களா? ஈடுபலி, சிகப்பு திரை, அப்புறம் வர்றது பாவ நிவாரண பலின்னு சொன்னோம் இல்லைங்களா? பாவ நிவாரண பலியின் நாள் எந்த மாதம், எந்த தேதி? 17ஆம் தேதியா? 7ஆம் மாதம் 10ஆம் தேதி. புரியுதுங்களா? கரெக்டா ஆட்டா அமைதி கவனிச்சிங்களா? 7 4 7 மடங்கு கூட்டும் போது 28 வருது இல்லைங்களா? அப்ப 28 எண் வரணும்னா அது 7 மடங்கு என்ன பண்ணணும்? பெருக்கணும். 10 பீஸ் தான் இருக்கு. அப்ப அந்த 7ம் 10ம் நமக்கு எதை ஞாபகப்படுத்துதுன்னா, 7ஆம் மாதம் 10ஆம் தேதி தலைமுறை தோறும் பாவ நிவாரண பலியின் நாள். கரெக்டா எங்க கொண்டு போய் விடுது பாருங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற டாபிக் எதை பத்தி? கிறிஸ்து கூட பாடுபடுற பாவ நிவாரண பலியின் நாளை முடிக்கிறாங்க சபை. முடிக்கிற ரிசல்ட்டை காட்டுது இந்த திரை. பாவ நிவாரண பலியை ஆல்ரெடி இவங்க இப்ப நிறைவு செஞ்சுட்டு தான் மகிமைக்குள் வந்திருக்கிறாங்க என்பதை இந்த கணக்குகள் நமக்கு காட்டுது. 10 சபை இப்ப பூமியில யாரும் இல்ல, கம்ப்ளீட்டா எண்ணிக்கை முடிஞ்சிருச்சுங்கிறத காட்டுது. 7 அவர்கள் பரிபூர்ணமா கிறிஸ்துவனுடைய சாயலை அடைந்திருக்காங்கிறத காட்டுது. கேரூபின்களுடைய நெசவு செய்யப்பட்டிருப்பது இப்ப அவங்க பூமியில இல்ல, பரலோகத்தில் இருக்கிறாங்க என்பதை காட்டுது. சங்கீதம் 45:13 இருந்து வாசிங்க. 45ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் முதல். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது. சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். ராஜகுமாரத்தி யாரு? சபை. இப்போ இந்த நேரத்துல நீங்க பதில் சொல்லணும்னா மகிமை அடைந்த சபை என்று சொல்லணும். உள்ளாக பூரண மகிமை உள்ளவள்னா என்ன? அவள் உடை பொற்சரிகையா இருக்குன்னா என்னன்னா, பொன் எல்லாமே என்ன ஆயிடுச்சு இப்போ பூரண மகிமைனா, இப்ப இவங்ககிட்ட மாம்சம் இல்ல, இவங்களுக்கு கிடைச்சிருக்கிற உயிர்த்தெழுதல் அழியாமையின் உயிர்த்தெழுதல். பொற்சரிகை திவ்ய சுபாவத்தினுடைய ஒரு அலங்கரிப்பை காட்டுது. சித்திர தையலாடைனா என்ன? பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியில குணலட்சணத்தை இவங்க வடிவமைச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த வயர் கூட எல்லாம் சகோதரிகள் கையில வச்சுக்கிட்டே பின்னுவீங்கல்ல, அழகா அந்த மஃப்ளர் எல்லாம் கலர் கலரான நூல்கண்டுகளை வச்சுட்டு டிசைனா பண்ணி மாட்டுவீங்கல்ல. அது பொழுது போகலைன்னா குறிப்பா சகோதரிகள் பொறுமையா செய்வாங்க. அது பிரதர்சங்க செய்ய மாட்டாங்க. சகோதரிகளுக்கு இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது கரெக்டா பாருங்க, பெண்களுக்கே உரியதாக நிழல்ல கூட தேவன் வச்சிருக்காரு. அப்ப குமாரத்தி மணவாளனுக்காக ரெடி ஆகும் போது, பூமியில இருக்கும்போது சில சித்திர தையல் வேலையை செய்யணும். அது எதை குறிக்குதுன்னா, குணலட்சணத்தினுடைய வடிவமைப்பு. எப்படி குணலட்சணம் வடிவமைக்கப்படும்? வெள்ளை திரையில இளநீலம், சிகப்பு, இரத்தாம்பரம்னு 4 நூட்களை கொண்டு அப்படியே அழகா கேருபின்களை என்ன பண்ணணும்? நெசவு செய்யணும். அந்த நாட்கள்ல மிஷின்லாம் கிடையாது. நிச்சயம் எதுல தான் பண்ணியிருப்பாங்க? கைவேலை நெசவு தான் பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணும்போது கரெக்டா அதுல பிரயாசம் அதிகம். அதை ஜாஸ்தி ஊசியை வச்சு என்ன பண்ணிருக்கணும்? ஸ்டிச் பண்ணி தான், டேமேஜ் பண்ணி தான், அதை பஞ்சர் பண்ணி தான் ஒரு சித்திர தையலை என்ன பண்ண முடியும்? உருவாக்க முடியும். இப்ப சபை வாய்ப்புக்குள்ள போறவங்க சித்திர தையல் வேலையால் அவங்க வடிவமைக்கப்படுறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, பாடுகள் உபத்திரவங்கள் இல்லாமல் சபையாக முடியும். சரீர உபாதைகள் நிறைய, நமக்கு பொருளாதார நெருக்கடிகள் கூட வரும். உலகத்துக்குள்ள புறக்கணிப்புகள் உருவாகும். கிறிஸ்தவ மதம், சமுதாயம் நம்மள பகைக்கும். என் நாமத்தின் நிமித்தம் எல்லோராலும் பகைக்கப்படுவீர்கள் என்ற கருத்து நிறைவேறாமல் யாரும் சபையாக முடியாது. கிறிஸ்தவர்கள் நினைச்சிட்டு இருக்க மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சபைக்கு போயிட்டு வந்தா சபையாயிரலாங்கிற கருத்து இருந்தா அவங்க சபையாக முடியாது. 1000 ஆண்டுக்கு தயாராகலாம். 1000 ஆண்டுல பூமியில இருக்கிறதுக்கு தயாராகிக்கலாம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போக, ஜெபம் பண்ண, இதுக்கெல்லாம் பிராக்டிக்கலா பயிற்சி இன்னைக்கு பண்றாங்களே. இது எதுக்கு தெரியுங்களா? ராஜ்யத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க இப்பவே. அது நல்ல காரியம் தான். ஆனா சபையாகிறதுக்கு ரெடி ஆகல. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றதுக்கு ராஜ்யத்துக்கான ஒரு ஏற்பாடு. ஆனா உண்மையான சபை வகுப்பார் தொடர்ந்து அவங்க மனதுல ரெடி ஆகணும். கிருபையின் குணத்துல நாளுக்கு நாள் அவங்க வளரணும். கிருபையின் குணத்துல வளர்றதுன்னா என்னன்னா, நிறைய பொறுமைக்கான டெஸ்ட் நமக்கு வரும். நம்ம விசுவாசம் சோதிக்கப்படும்.
புறக்கணிக்கப்படுவோம், அவமானங்கள் வரும், நிந்தைகள் வரும். இதன் மத்தியில மற்றவங்க மேல கோபமோ ஆத்திரமோ எரிச்சலோ படாம, நம்மள மாதிரி தானே இவங்களும் பலவீனமானவங்க, நம்மளோட இவங்களும் அழைப்புக்குள்ள ஓட்டத்தை ஓட வந்திருக்காங்கிறத புரிஞ்சுட்டு, நமக்கு தேவன் காட்டின இரக்கத்தையும் மன்னிப்பையும் தயவையும் யார் மேல காட்ட கத்துக்கணும். இதான் கிருபையின் குணத்துல வளர்றது. இப்போ கிருபை நமக்கு வாங்குறோம், கிருபையின் குணத்துல வளர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? இப்ப எவ்வளவு பேர் நமக்குள்ள கிருபையின் குணத்துல வளர்ந்துருக்கிறோம், கிருபை அதிகம் வாங்கியிருக்கிறோம்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்னா, கிருபை நிறைய வாங்கியிருக்கிறோம்னு சொல்லுவோம். கிருபையின் குணத்துல வளர்ந்துருக்கீங்களா என்ன அர்த்தம்னா, எத்தனை பேர்த்த மன்னிச்சிருக்கிறீங்க. ஏன்னா ராஜ்யத்துல ஜனங்களை ஆளுகை செய்யணும்ங்கிறதுக்கு பிரதான குணமே என்ன தெரியுங்களா? பொறுமை. பொறுமையோட கூட என்ன வரணும்னா மன்னிக்கும் குணம். ஏன்னா வரப்போற உயிர் தெழுதல ஜனங்க அவ்வளோ சேட்டை பண்ண போறாங்க ராஜ்யத்துல. அங்கையுமாவா இப்ப கொஞ்சம் பேர் சத்தியத்துல இருக்கும் போதே 2000 பேத்துக்குள்ளேயே நமக்கு தாங்க முடியல. எல்லாரும் உயிர் தெழுதல்ல பல சுபாவங்களோட வருவாங்க. பகிரங்கமா பாவம் தான் செய்ய முடியாது, ஆனா சுபாவம் மாறிடுமா உடனடியா? சாத்தான் தான் கட்டப்பட்டிருப்பாரு. மனுஷனால் பழக்கப்படுத்தப்பட்ட பாவ எண்ணங்கள், இருதய நிலைப்பாடு மாறி இருக்குமா? இப்ப அவங்களை ஆளுகை செய்ய நமக்கு இருக்கக்கூடிய தகுதி என்ன? ஆளுகை நினைவே நம்ம எல்லாரும் முன்னாடி ஞாபகத்துல என்ன வருதுன்னா, அழியாமை மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருது. ஆளுகைக்கு முதல்ல தகுதியாகணுமே. அதிக பொறுமை, விசுவாசம், சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், கிருபையின் குணத்துல வளராம அதனால. ஆனா பாருங்க, வசனம் படிக்கும் போது சித்திரத்தையலாடைய தரித்தவளாய் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அந்த ராஜரீகம் மட்டும்தான் தோணுது மனசுல. ராஜா கிட்ட போறோம், பின்னாடி யார் வருவாங்க? தோழி வருவாங்க. இந்த வசனம் பூரா பார்க்கும்போது ஆசீர்வாதத்தையே குறிக்குது. அந்த ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி சித்திர தையல் வேலை எங்க செய்யறது? பாடுபடக்கூடிய பூமியில இருந்து செஞ்சாதான் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் ராஜ அரண்மனைக்குள்ள போக முடியும். அப்ப ராஜ அரண்மனைக்குள்ள உள்ள நுழையிறதுக்கான தகுதியே என்னன்னா சித்திர தையல் வேலை. இப்போ நம்ம கிட்ட வெள்ளை திரை கொடுக்கப்பட்டாச்சு. எத்தனை பேர் எம்ப்ராய்டிங் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்? எத்தனை பேர் வெள்ளையாவே போட்டு வச்சிருக்கிறோம்? எத்தனை பேர் வெள்ளையை அழுக்காக்கி இருக்கிறோம்? எவ்வளவு பேர் வெள்ளையை கிழிச்சிருக்கிறோம்? அப்படின்னா வெள்ளையை டெய்லி கிளீன் பண்றவங்க சபை வகுப்பார். அதோட என்ன செய்யறாங்க? கலர்களையும் வண்ணங்களையும் உருவாக்கி கேரூபின்களை நெசவு செய்யறதுக்கு சித்திரத்தையல் வேலை செய்யறான். அழுக்காக்குறது திரள் கூட்டம், கிழிச்சு போட்டா 2ஆம் மரணம். ஆக மொத்தம் இந்த ஸ்கிரீன் செய்யறதுக்கு நம்ம கையில கொடுக்கப்பட்ட முதல் மெட்டீரியல் வெள்ளை திரை. அப்படின்னா கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது கிடைச்சிட்ட நீதிமானாக்கப்படுதல். தொடர்ந்து பரிசுத்த பாதையில முன்னேறணும்னா இளநீல நூலும் உங்க கையில தான் இருக்கு. அதாவது விசுவாசம் உங்க கையில தான் இருக்கு, என் கையில தான் இருக்கு. சிகப்பு அன்றாட நம்மளுடைய பலியை குறிக்குது, அதுவும் நம்ம கையில தான் இருக்கு. இந்த 3 நூல் கண்டையும் கம்ப்ளீட் பண்ணாம ராஜரீகமாகிய 4வது நூல் கண்டு நமக்கு வராது. சொல்லும் போது வசனங்கள் ஃபுல்லா இன்னைக்கு பெயர் சபை எப்படி போதிச்சு விட்டுறாங்கன்னா, பாடுகள் இல்ல, கண்ணீர் இல்ல, கவலை இல்ல, இங்கேயும் சந்தோஷமா இருந்து அங்கேயும் சந்தோஷமா போய் சேருங்கன்னா, இது எவ்வளவு சுயநலமான ஒரு பாராட்டு, ஒரு பரிசு இல்லைங்களா? எந்த பிரயாசமும் இல்லாம ஆண்டவரோட எப்படி ஆளுகை செய்ய முடியும்? என்னுடனே பாடுகளை சகித்தீர்களானால் என்னுடனே கூட, இதுதான் சத்தியம். சோ பாடுகள் உபத்திரவங்கள் மத்தியில குணலட்சணம் தொடர்ந்து வளரணும் நமக்குள்ள. அதுதான் அந்த சித்திர தையல் வேலைப்பாடு என்று நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்யும் போது தான் ஃபைனலா வெளிப்படுத்தின விசேஷம் 19:8-9 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. இந்த வசனத்துல படிக்கலாம், பரிசுத்தவான்களுடைய நீதிகளே அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கிறீங்க? இதே இன்னொரு வசனம் இருக்கு, ஸ்லைட்ல வராது, ஏசாயா 61 வரும் 10. யாருக்காவது ஞாபகத்துல இருக்கா? பைபிள் பரட்டக்கூடாது. மணவாட்டி தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கு ஒப்பாக அவர் என்னை வஸ்திரத்தினாலும் வரும். அழகான வார்த்தை. சரி படிச்சிருங்க. ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழுகிறேன், என் தேவனுக்குள் என் ஆத்துமா களிகூர்ந்திருக்கிறது. மணவாளன் ஆபரங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்ளுகிறதற்கும் ஒப்பாக அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். இந்த சால்வை, இந்த வஸ்திரம் யார் யாருக்கு கொடுத்ததாக பார்த்தோம்? மணவாளன். இது எங்க? இப்போ விசுவாசத்துக்குள்ள வந்தவனே சொல்லலாம்,
ஒரு பெயர் சபைக்கு போனவனையும் கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம எங்க நீதிமானாக்கப்படுறோம்? ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சவனையுமே நீதிமானாக்கப்படுறோம். ஆனா வெளிப்படுத்தின விசேஷம் 19:8-9 என்ன சொல்லுது? அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களின், நெக்ஸ்ட் படிங்க. பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டி ஆனவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்றெழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். ஆமா, நம்ம எல்லாரும் போக வேண்டிய ஒரே கல்யாணம் எதுங்க? கல்யாண வீடு, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம். கல்யாணத்துக்கு போறோம். யாரா போனோம்? திரள் கூட்டமா போறவங்க கல்யாண விருந்து சாப்பிட போறாங்க, தோழியா போறாங்க, ஆனா விருந்துல பங்கெடுப்பாங்க. ஆனா மணவாளனோட சிங்காசனத்துல உட்கார்ற வாய்ப்பு சபைக்கு. அதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கணும்னா, மணவாளன் கொடுத்த நீதியின் வஸ்திரம், ரட்சிப்பின் வஸ்திரம், பரிசுத்தவான்களின் நீதியாக மாறணும். இது ரெண்டுக்கும் இடையில நடக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? மணவாளன் நமக்கு உடுத்தின வஸ்திரத்துக்கும் பரிசுத்தவான்களின் நீதியாக மாறுவதற்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்கிறேன். அப்படின்னா மணவாளன் கொடுக்கும்போது அது அவருக்கு சொந்தமா இருந்துச்சு. சபை பூமியில ஓட்டத்தை முடிக்கும் போது சித்திரத்தையல் வேலையால் தங்களுடைய குணலட்சணத்தை பக்குவப்படுத்தி பலி செலுத்தி மன்னிப்பு கேட்டு தொடர்ந்து தவறு இழைக்காமல் இருந்து 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 தவறே செஞ்சாலும் கிருபாசனத்துக்கு போயிடுவாங்க. குணலட்சணத்தை வளர்த்துக் கொள்றதுக்கு பிரயாசப்படுவாங்க. இப்படி முயற்சிகளை கைவிடாமல் இருந்தால் குணலட்சணம் வடிவமைக்கப்படுகிறது. இப்போ யாருடைய வஸ்திரமா மாறிடுச்சு? மணவாளன் கொடுத்துட்ட வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய மரணத்துக்கு பின்பு உயிர்த்தெழுதல்ல, பரிசுத்தவான்களின் நீதியா மாறுது பாருங்க. அந்த பாயிண்ட தான் நீங்க சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். முதல்ல கிறிஸ்து தந்த நீதி மரிச்ச பிறகு யார் நீதியா மாறுது? ஏசாயால வர்றது மணவாளன் கொடுத்துட்ட நீதியின் வஸ்திரம். செத்த பின்பு அது நமக்கு சொந்தமாக மாறுதுன்னா, இவ்வளோ பிரயாசங்களுக்காக தேவன் நமக்கு பரிசு கொடுக்கணும்னா நமது நீதியை நமது அன்றாட பலியின் மூலமாக தினசரி நம்ம நிறைவேற்றணும். திறமை தாளந்துகளை பலியிடுவது ஒண்ணு, ரெண்டாவது குணலட்சணங்களை நாளுக்கு நாள் நம்ம எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ணணும். இதுல முக்கியமா நம்ம கவனிக்கிறது 3ஆம் மூடுதிரை 6 பாகம் 1, 5 பாகம் 1. மெஜாரிட்டி 6 கிறிஸ்து, 5 சபை. இப்ப குறைவான பலி இல்லைங்களா? இப்ப 6ஆம் மூடுதிரைய சமமாச்சுன்னு யாருக்காவது ஐடியா இருக்கா? ஏன் 11 கொடுக்கல? ஏன் 10 கொடுத்தாரு? 5 பிரிக்கும் போது இப்ப அதே மீனிங் தான். ஒரு 5 கிறிஸ்து, இன்னொரு 5 சபை. ஏன் சமமாகுது? இப்ப இந்த மூடுதிரை மகிமைக்கு போயிடுச்சு. எப்படி? வேலை இல்ல, ஏதோ சொல்றீங்க, என்னன்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியல. அதான் முதவே சொல்லிட்டோமே, கிறிஸ்துவை மாதிரி தான் சபை வாழ்ந்திருக்காங்க, அதுலயும் மாற்றுக்கிறது இல்ல. நான் கேட்கிற கேள்வி, 11ங்கும் போது 6 மெஜாரிட்டி 5 மைனாரிட்டி 3ஆம் மூடுதிரையில. 4வது மூடுதிரை 5 ஏன் சமமா இருக்கு? சபையை இந்த இடத்துல ஏன் சமமாக காட்டுறா இருக்கு? மகிமையில ஆசீர்வாதத்துக்குள்ள சபை சமமா பங்கு போட்டுக்கிறாங்களாம். இதான் மேட்டர். பூமியில இருக்கும்போது ஆண்டவருக்கு சமம் இல்ல. ஆண்டவர் அளவுக்கு பாடுகள்ல நம்ம பங்கு, அவர் அளவுக்கு பாடுகள் படல, அவர் அளவுக்கு பிரயாசப்படல, அவர் அளவுக்கு நம்ம கிட்ட அர்ப்பணிப்பு இல்ல, அவர் அளவுக்கு பரிசுத்தம் நீதி இல்ல, அவர் அளவுக்கு தேவனை திருப்தி படுத்தவும் இல்ல. அதான் அந்த ஒரு 6 அவரு, 5 நம்ம எல்லாரும் சேர்ந்தது. இது பூமியில நம்மளுடைய குறைவான பிரயாசங்களை குறிக்குதான். மகிமையில தேவன் நமக்கு என்ன பார்க்கலையாமா? நீங்க எல்லாம் என் மகன் அளவுக்கு இல்ல, அதனால 1,44,000 பேருக்கும் குறைஞ்ச ஆசீர்வாதம் பங்கு போட்டுங்க உங்களுக்குள்ள ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அதை 1,44,000 பிரிச்சுக்கங்கன்னு சொன்னா சரியா இருக்குமா? ஒரு அழியாமையை கொடுத்து அந்த அழியாமையை 1,44,000 பேர் டிவைட் பண்ணிக்கங்கன்னா எப்படி இருக்கும்? ஆனா தேவன் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்ன பண்றாரு பாருங்க, சமமாக்கிட்டார். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லும் போது பிரதரே அங்க அழகா கொடுக்குறாரு. இப்ப மணப்பெண் நேத்து வரைக்கும் அம்மா வீட்டுல இருக்கிறாங்க. இப்போ மணப்பெண்ணுக்கு சீர்சனத்திலாம் அம்மா கொடுத்துடுறாங்கல்ல, அம்மா அப்பா வீட்டுல இருந்து. ஏதோ இன்னைக்கு உலக வழக்கத்துக்குள்ள இருக்கிறத சொல்றேன், இது சரி தவறுன்ற பார்வைக்கு நம்ம போக வேண்டாம். மணப்பெண்ணுக்கு போய் குடியிருக்கக்கூடிய வீட்டுல சில அடிப்படை பொருட்கள்லாம் கொடுத்து சீர்சனத்தையெல்லாம் கொடுத்து அனுப்புறாங்க. இப்ப மணவாளன் வீட்டுக்கு போன பின்னாடி இந்த பொண்ணு கொண்டு போனதை விட 100 மடங்கு பொருள் இருக்கு. அதிகப்படியான வருஷம் எங்க வாழ போறாங்க இனிமேல?
மணவாளன். இப்ப இவங்க அம்மா அப்பா கொடுத்து விட்டது எவ்வளவு? கொஞ்சம். ஆனா இப்ப போன உடனேயும் அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்த வீட்டுல மாமனார் என்ன பண்றாருன்னா, சாவியவே தூக்கி இந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்றாரு. என்ன செய்யலாம்? நமக்கு 10 வீடு இருக்கு, 100கணக்கான ஏக்கர் நிலம் இருக்கு, நிறைய நகைகள் இருக்கு, இந்த வீட்டிலேயே இத்தனை அறைகள் இருக்கு, எல்லாம் இந்த சாவி கொத்துல தான் இருக்கு. இனி உங்ககிட்ட கேட்டு நாங்க எல்லாத்தையும் வாங்கிக்கிறோம்னு சொல்லி மாமனாரே சாவி கொத்தை எடுத்து பொண்ணுகிட்ட கொடுத்தா எப்படி இருக்கும்? இப்ப பரலோக ஆசீர்வாதத்தை மணவாளனோட சுதந்திரிக்கிற மணவாட்டிக்கு அந்த கீச்சைனை அப்படியே எடுத்து கொடுத்த மாதிரி, சாவி கொத்தை அப்படியே கொடுத்த மாதிரி, பாடுபடும் போது கம்மியா பாடுபடுறோமா, ஆசீர்வாதத்துக்குள்ள போகும்போது சமம். அதான் குமாரனுடைய சிங்காசனம் பாரு. இப்ப மணவாளனுடைய உடமையை பூராத்தையும் சொந்தமாக்கிக்கலாம் இல்லையா மணவாட்டி? இப்ப மணவாளன் போய் என் பொருளை தொடாதன்னு சொல்லுவாரா? எந்த கணவனாவது தன் மனைவியிடம் என் பொருளை தொடாதன்னு சொல்லுவாரா? சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா? அப்ப கணவன் மனைவிக்குள்ள பர்சனல்னு ஒண்ணு இல்ல. இதுதாங்க பாடுபடும் போது குறைவு, அந்த குறைவையும் கிறிஸ்து தந்த பலிதான் நிறைவாக்குச்சு. நம்மளதான் அவர் தானே கொண்டு போய் தேவனிடத்துல ரெக்கமெண்ட் பண்ணி மன்னிப்புக்கு வாங்கி கொடுத்து பலி செலுத்த வச்சு எல்லாம் செஞ்சாலும் அங்க போய் நின்று, அப்பா என்னாலதான் இவங்க இவ்வளவு பேர் வந்தாங்க, இவங்களுக்கு குறைவான சம்பளம் கொடுங்கன்னு அவர் சொல்லல பாருங்க. அங்க போய் ஒவ்வொருத்தரும் என்ன பண்றாராம்? அறிமுகப்படுத்தி வைக்கிறார். இவங்களும் என்ன மாதிரியே இந்த உலகத்துல கஷ்டப்பட்டவங்க, என் சிங்காசனத்துல உட்கார்றதுக்கு இவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, என் ஆசீர்வாதத்தை எனக்கு எப்படி கொடுத்தீங்களோ அப்படியே கொடுங்க. பிரேயர்லயே வச்சிட்டாரே, நான் இந்த உலகத்தில் இருக்கும்போது உங்களுடைய நாமத்தினால தெரிந்து கொண்ட இவங்களை நான் போன பின்னாடியும் பாதுகாத்துக் கொள்ளுங்க, நான் வந்த பின்னாடி நான் எங்க இருக்கிறேனோ அங்கேயே இவங்களும் வரணும். இப்ப ரெக்கமெண்டேஷன் எங்கேயே போயிடுச்சு. யோவான் ஜெபத்துல 17ஆம் அதிகாரத்திலே பண்ணிட்டாரு, என் மணவாட்டி வருவாங்க, அவங்களுக்கான ஒரு இடத்த ரிசர்வ் பண்ணிருங்க சொல்லிட்டும் போயிட்டாரு. இதே போறேன், உங்களுக்காக ஒரு இடத்த, என் பிதாவின் வீட்டுல அநேக ரூம்ஸ் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு இடத்த ஆயத்தப்படுத்திட்டு வர்றேனா. அழியாமையை சுதந்திரிக்கிறவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கு, அது தூதர்களுக்கு இல்ல, திரள் கூட்டத்தாருக்கு கூட அதை நினைச்சு கூட பார்க்க முடியாது. உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய அறைகளை என் பிதாவின் வீட்டுல நான் என்ன பண்ணிட்டு வர்றேன்? ஏற்பாடு பண்ணிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு போனார். ஸோ 2ஆம் வருகையில வந்து நம்மளை சேர்த்துக் கொள்ளும் போது சரி சமமாக இருக்கும். பாருங்க அந்த ஸ்கிரீன், பாருங்க தேவனுடைய ஞானத்தை. ஏன் அளவெல்லாம் இப்படி ஒரு சில ஸ்கிரீனுக்கு கொடுக்கல, ஏன் ஒரு சில ஸ்கிரீனுக்கு அளவு கொடுத்தும் இப்படி பிரிச்சிருக்கிறாரு? 28 முழம்னு வந்தா அதுக்கு ஒரு விளக்கம் வருது, 30ன்னு வந்தா அதுக்கு ஒரு விளக்கம் வருது, 11ஆம் மூடுதரை வந்தா அதுக்கு ஒரு விளக்கம். எப்படிப்பட்ட ஞானம் உள்ள தேவன்! சாதாரண ஒரு கூடாரத்துக்குள்ள மாபெரும் தெய்வீக திட்டம், 1000 ஆண்டு நிறைவு வரைக்கும், சபையினுடைய மகிமை வரைக்கும் வச்சிருக்கிறார். பாருங்க, வாசிக்கலாம். ரோமர் 8:16 தொடங்கி. ரோமர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவிதாமே தம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறது. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரர். 2 சுதந்திரத்தை பத்தி பேசுறாரு. தேவனுக்கு சுதந்திரர் அப்படின்னா புத்திரர்கள், பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவர் இயேசு மூலம் நம்ம எல்லாம் பிள்ளைகள் ஆயிட்டோம், அதுல ஒரு சுதந்திரம் கிடைக்குது. கிறிஸ்துவுக்கு அண்ணன், அவரு நம்மெல்லாம் தம்பி தங்கைகள், இப்படியும் சொல்லலாம். உடன் சுதந்திரர்களை மணவாளன் மணவாட்டின்னு சொல்லலாம், அது ஒரு நிழல். நீங்க எல்லாம் சகோதரர்கள்னு ஆண்டவர் சொல்லிட்டாரே, அப்ப உடன் சுதந்திரர்னா அண்ணனுக்கு என்ன பாகமோ அந்த சொத்துல அப்பா எப்படி பிரிச்சு கொடுப்பாரு. இப்போ ஒரு 10 பிள்ளைகளை உடைய தந்தை தன்னுடைய உடைமைகளை எல்லாம் பங்கு போடும் போது எல்லா பிள்ளைகளுக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாம பிரிச்சு கொடுக்குற மாதிரி, இப்ப கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர்கள்னா அவருக்கு என்ன ஆசீர்வாதத்துல பங்கோ அதே ஆசீர்வாதமே சபைக்கும் உண்டு. அதே நேரத்துல புத்திர சுவீகாரம் அதுக்கு முன்னாடியே கிடைச்சிருது. பூமியில இருக்கும் போதே நம்ம யாருக்கு பிள்ளைகள் ஆயிட்டோம். இப்ப இது ஒரு பெரிய கிருபை. இன்னைக்கு நம்ம எல்லாம் அப்பான்னு அவரை கூப்பிடுறதே பெரிய ஸ்லாக்கியம் இல்லைங்களா? அது நமக்கு இப்பவே கிடைச்சிருச்சு. இதெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தோம்னா எதை யோசிக்க மாட்டோம்னு பவுல் இந்த வார்த்தையில நம்ம 18ல காட்டுறாருன்னா, இதெல்லாம் யோசிச்சிங்கன்னா இக்காலத்து பாடுகள்னே இப்ப பார்த்தவனே எப்படி அறிமுகமாக்கிட்டான். பிரதர் உடம்பு எப்படி இருக்கு, சிஸ்டர் உடம்பு நல்லா இருக்கா, எது அழிய போதோ அதை பத்தி தான் அதிக விசாரணை. யாராவது உங்க புது சிருஷ்டி எப்படி இருக்கு, அது வளர்ந்துருக்கா, நீங்க எப்படி ஜெபம் பண்றீங்க, இன்னைக்கு என்ன வார்த்தை படிச்சீங்கன்னா கேட்டு அறிமுகமாகறோம், எப்படி பிபி இருக்கு,
எவ்வளவு சுகர் இருந்துச்சு, நல்லா இருமுனீங்களா, என்ன சாப்பிடுறீங்க டானிக், அப்படித்தான் கேட்டுட்டு இருந்தோம் முடியிற வரைக்கும். இப்ப எதை வளர்க்கணும், அது அது மனிதனுடைய நேச்சர் அப்படி இருக்கு. நம்ம வேற வழி இல்லை, இதுக்குள்ள வசிக்கிறோம் இல்லையா, இந்த கூடாரத்துக்குள்ள இருந்து கற்ப வேதனை படுறனால இந்த கூடாரத்தை பத்தியே கவலை ஜாஸ்தி ஆயிடுது. ஆனா இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமையோட ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா சரீர உபத்திரவமும் பலியில ஒண்ணு. சகோதரர் ரசல் அவர்கள் குறிப்பிடும் போது நோய்வாய்ப்பட்டால் ஜெபிக்காதீங்க ஏன் சொல்றாரு. பெயர் சபை ஜனங்க மாதிரி காய்ச்சலுக்கு மாத்திரை போட மாட்டேன்னு ஜெபிச்சுட்டே இருப்பாங்க பாருங்க. சிபிஎம்ல எல்லாம் கொடுமை அனுபவிச்சே செத்துருவாங்க. மாத்திரை மருந்தெல்லாம் இன்னைக்கு இந்த உலகத்துல தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்துல ஒண்ணு. அதை வேணாம்னு சொன்னா அது பெரிய மாபெரும் முட்டாள்தனம். இன்னைக்கு வந்திருக்கிற அனைத்து வைத்தியங்களுமே இல்லை அப்படின்னா கொரோனாவிலே எல்லாரும் காலியா இருந்திருப்போம். இந்த கொரோனாவுக்குன்னு ஒரு மருந்து ஒருத்தர் கண்டுபிடிக்கலைன்னா இன்னைக்கு கொரோனால எல்லாருமே என்ன இருப்போம், போயிருப்போமே. அப்ப அந்த மருந்து மாத்திரைகள்ல தேவசித்தம் இருக்கு. தற்காலத்துல இதுக்கு போய் நாங்க ஜெபம் பண்றோம், வியாதியை நீக்கிறோம். வியாதி வந்தால் உங்கள் சரீரம் பலியிடப்படுது, பலியில அது ஒரு பாகங்கிறாரு. நம்ம சரீரம் என்ன ஆகணும், படிப்படியா பலியாகிறதுக்கு வியாதி உபத்திரவங்கள் ஹெல்ப் பண்ணுதுங்க. அதுக்காக அதை கண்டுங்காணாம விட்டு மதியனம் பண்ணக்கூடாதுங்கிறதுனாலதான் மருந்து மாத்திரைகளை எடுங்க, அதுக்கேற்ற சாப்பாடுகளை ஏன் சாப்பிடுங்கன்னு சொல்றோம்னா, நீங்க பலி செலுத்துறதுக்கு கொஞ்சம் ஆரோக்கியம் வேணும். அதுக்காக தற்காலத்துக்கு இந்த பூமியில நம்ம உடலை என்ன பண்ண வேண்டியது இருக்கு, கவனிக்கணும். ஆனா கவலைப்படக்கூடாதுன்னு தான் சொல்றாரு. காலத்து பாடுகள் எந்த ரூபத்துல வந்தாலும் வரப்போற மகிமை மணவாளனோட சமமா பங்கு போட்டுக்க போறீங்க, ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல, கவலைப்படாதீங்கிறார். பாடுகளை எண்ணாதீங்க, ஏன்னா மகிமை ரொம்ப ரொம்ப பெருசு. கண்ணை மூடி அதை நினைச்சீங்கன்னா இந்த பாடுகள் ஒண்ணும் தெரியாது. ஏன்னா யோசேப்புடைய வாழ்க்கை அந்த 30 வருடம் கழித்து அவர் அரியணையில போய் உட்காரும் போது எவ்வளோ வழி பிரயாணத்துல உபத்திரவப்பட்டார். சகோதரர்களால குழியில தூக்கி போடப்பட்டு, மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு, கொலை செய்ய வேண்டான்னு மறுபடியும் அதுல ஒரு அன்னை ஆலோசனை கொடுத்து, அடிமையா வித்து, ஜெயிலுக்கு போய் வீண் பழி வாங்கி, அங்க பானபாத்திரக்காரங்களால ஏமாத்தப்பட்டு, சரியான டைம் வரும்போது தேவன் கொண்டு போய் வச்சாரு பாருங்க. அப்ப ஒருவேளை யோசேப்பு தனது அந்த 30 வயது வரைக்கும் கடந்து வந்த பாதையை குறித்து முறுமுறுப்பு செய்திருந்தார்னா அரியணை அவருக்கு டேஸ்டா இருந்திருக்காது இல்லையா, ருசியா இருந்திருக்காது இல்லைங்களா. இந்த அரியணைக்கு வர்றதுக்கு தான், இந்த பஞ்ச காலத்தை போக்குறதுக்கு தான், உங்களையெல்லாம் இந்த பஞ்சத்துல இருந்து காப்பாத்தத்தான் தேவன் என்னை உங்களையெல்லாம் பகைக்கவே வச்சாருன்னு சொன்னார். இப்ப நம்மளை யாராவது பகைச்சாங்கன்னா அதுக்குள்ள தெய்வீக திட்டத்தை எவ்வளவு பேர் தேடுறோம். பகைச்சிடக்கூடாதுன்னு தான் போராடுறோம் இல்லைங்களா. ஒருத்தரை சொல்லிடக்கூடாது, பகைச்சிடக்கூடாது, நிந்திச்சிருக்க கூடாது, தொடர்ந்து அங்கீகரிப்பு வேணும் அப்படிங்கிறது சபை கேரக்டரே கிடையாது. நம்மள எப்போதுமே ஒருத்தர் அங்கீகரிச்சிருப்பாங்கிறது சர்ச் கிளாஸ் கிடையாது. நம்மளை புறக்கணிக்கிறோங்கிறது தான் சர்ச். சபை எப்படி இருப்பாங்க, புறக்கணிச்சு அவங்க மேல அன்பு காட்டுவாங்க. அதான் குத்தி குத்தி அதுல எம்ப்ராய்டிங் வேலைன்னா அந்த ஸ்கிரீன் வந்து பஞ்சர் ஆகணுங்க, அதான் சபை. நம்மளை காயப்படுத்தி அதுல நீங்க அன்பை வெளிப்படுத்தினீங்கன்னா தான் சபையாக முடியும். அப்ப எல்லாருடைய மைண்ட்ல என்ன இனிமே ஓடணும், எப்போதுமே அங்கீகரிப்பை எதிர்பார்க்காதீங்க, எப்போதும் சந்தோஷமான மனநிலை எதிர்பார்க்காதீங்க. உங்க முன்னாடி தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதம் இக்காலத்து பாடுகளோட கம்பேர் பண்ணும்போது கோடான கோடி மடங்கு பெருசு. பாடுகள் ஒண்ணுதான், கொஞ்சம் தான். அதுவும் இந்த சரீரம் பலவீனமான சரீரம், எவ்வளவு காலத்துக்குள்ள நம்ம வாழ்ந்து முடிக்க போறோமோ தெரியல. ஆனா வரப்போற வெகுமதி பல ஆயிரம் கோடி மடங்கு பெருசுன்னு பார்க்கணும். எனவே அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். முடிச்சோம்னா தேவனே சபையை குறித்து சாட்சி கொடுக்கிறார் பாருங்க. வெளிப்படுத்தல் 3:12. சங்கீதம் 87 சங்கீதம் 5 முதல், சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும், உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் போது இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். சியோன் யாரு? சியோன் பைபிள்ல வந்துட்டாலே ஆவிக்குரிய அடையாள அர்த்தத்துல சபை. இன்னும் தெளிவா சொல்லணும், மகிமை அடைந்த சபை. மாம்சத்தில் இருக்கிற சபையை விட சியோன் என்ற பொருள் மகிமை அடைந்த சபைக்கு தான் பொருந்தும். சியோன்னா பரம சியோன் சொல்றோம் இல்லைங்களா, அப்படின்னா என்ன அர்த்தம், பூமியில இல்ல, ஓட்டத்தை முடிச்சவங்களை தான் நம்ம என்ன சொல்லணும், பரம சியோன். இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்று சொல்லப்படும், உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். என்ன சொல்ல வர, எங்கெங்கெல்லாம் பரிசுத்தவான்கள் பிறந்து எந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உபத்திரவப்பட்டு மரிச்சாங்கங்கிற ஒரு மிகப்பெரிய கணக்கெடுப்பு நடக்கும் சபை முடிஞ்ச உடனே. சபை தங்கள் கடைசி அங்கம் ஓட்டத்தை முடிச்சிட்டாங்கன்னா
பூமியில மாபெரும் ஒரு கணக்கெடுப்பு போகும். அதை முற்பிதாக்களே செய்வாங்க. மகா உபத்திரவ காலகட்டத்துக்கு பின்பு ஜனங்களுக்கு ஒரு பதில் சொல்லும் போது, நாங்க யாரு, எப்படி உயிர்த்தெழுதல்ல வந்தோம், என்ன நடந்துச்சு பூமியில, இதெல்லாம் கேள்வியாக உருவாக்கும் போது மேல இருந்து ஆளுகை செய்துப்பா ஒரு கூட்டம். அந்த கூட்டம் 2000 வருஷமா இந்த பூமியில பிறந்து வாழ்ந்து மரிச்சவங்க, உலகத்தால் புறக்கணிக்கப்பட்டவங்க, அவமானப்பட்டவங்க, பாடுகள் பட்டவங்க. இவங்க கர்த்தரோட உட்காந்து ஆளுகை செய்யறதுனாலதான் நீயும் நானும் உயிரோட வந்திருக்கிறோம். இப்ப அவங்க தான் மேல இருந்து அந்த கவர்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்கன்னு முற்பிதாக்கள் ஆன்சர் பண்ணுவாங்க உலகத்துல உயிர்த்தெழுதல் வர்ற எல்லா ஜனங்களுக்கும். அப்போ புள்ளி விவரங்கள் கண்டறியப்படும். இன்னைக்கு யாரு சபை, யாரு திரள் கூட்டம், யார் 2ஆம் மரணம்ங்கிறது தெரியல. அதுல திரள் கூட்டம் யாரு, 2ஆம் மரணம் யாருங்கிறது கண்டுபிடிக்கிறது நம்ம வேலையும் இல்லை, அது சாட்சியுள்ள விஷயமும் இல்லை, அது தேவையும் இல்லை. சபை யாருங்கிறத தேவன் பட்டியலிடுவார் ஒரு நாள். ஒரு புதிய புத்தகம் அப்ப திறக்கும். எந்த ஊர்ல பிறந்தோம், எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணோம், எதெல்லாம் இழந்தோம். நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் மகிமையின் மேல் மகிமையில வித்தியாசப்படும்னா பவுலுடைய ஹிஸ்டரி இன்னைக்கு பாக்குறோம்ல, யோவானுடைய சரித்திரம் படிக்கிறோம்ல, பேதுருடைய வாழ்க்கை படிக்கிறோம்ல. இந்த மாதிரி 144,000 பேருடைய பின்னணியும் உலக ஜனங்களால் வாசிக்கப்பட போகுது. ஏன் அப்படின்னா கிறிஸ்துவை ஸ்டடி பண்றாங்கல்ல. அப்ப கிறிஸ்துவை மாறி இருக்கிறவங்க யாரு? பரிசுத்தவான்கள். அவங்களையும் ஸ்டடி பண்ணும்படி தேவன் பண்ண போறாரு. அதுதான் பேரை எழுத போறாரு. பிறந்தான் என்றும் இடமும் சொல்லப்படும், தேவனே அதை ஸ்திரப்படுத்துவார். இங்க நடக்கும் போது இந்த நிகழ்ச்சி பரலோகத்துல எப்படி இருக்கும்? அதுதான் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துல நடக்கிற நிகழ்ச்சி. ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு கர்த்தர் இயேசு பிதாவாகிய தேவனுடைய சமூகத்துல அறிமுகப்படுத்திட்டு இருப்பாரு. கீழே முற்பிதாக்கள் அவங்களுடைய பெயர் பட்டியலெல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, கலெக்ட் பண்ணி எல்லாத்துக்கும் அறிமுகப்படுத்திட்டு இருப்பாங்க. ரெண்டும் ஒரே நேரத்துல நடக்கும். என்ன ஆச்சரியம் பாத்தீங்களா? இன்னான் இன்னான் இன்னென்ன கோத்திரத்தில் பிறந்தான் வரைக்கும் சொல்லப்படுமா. இவங்க இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாங்க, ஜாதி மதத்தெல்லாம் வெறுத்து சத்தியத்துக்காக நின்று பாரம்பரியங்களை விட்டு பெயர் சபை எதிர்த்து உறவுகளால் கூட புறக்கணிக்கப்பட்டு ஜெயித்தாங்க. இவங்க தான் ஜெயம் பெற்றவர்கள். அப்படி பேர் எழுதும் போது இன்னான் இன்னானதிலே பிறந்தான் என்று தொகையிடுவார்கள். கவனிச்சிங்களா? சேலானா என்ன அர்த்தம்? தொகையிடுவார். சேலா அப்படின்னா படிச்சுக்கிட்டே போகாதீங்க கடகடன்னு, இந்த இடத்துல நிறுத்திட்டு சிதார் அப்படியே சிந்திங்கிறார். சங்கீதம் இன்னைக்கு என்ன இருக்கு பெயர் சபையில? ஓலைச்சுவடி மாதிரி நடுவுல நாடாவை போட்டு அதுல ஏதோ ஒரு அதிகாரத்தை எடுத்து கடமுடன்னு படிச்சுட்டு அப்படியே புத்தகத்தை தலைமாட்டில் மூடி வச்சுட்டு என்ன பண்ணிடுறாங்க? ஏதாவது புரியுமா? இன்னைக்கு சங்கீத நீதிமொழிகள்லாம் என்ன ஆயிடுச்சு? மந்திர புத்தகம் மாதிரி ஆயிடுச்சு, ஓலைச்சுவடி மாதிரி. சேலாங்கிறாருன்னா என்ன அர்த்தம்? ஒரு வசனத்தை படிச்சீங்கன்னா நிறுத்திட்டு யோசிங்கப்பா, உங்களை யோசிக்கிறது நிறைய இருக்குங்கிற. சிந்திக்க வேண்டிய விஷயம் வந்துட்டாலே தாவீது சேலா போட்டுருவார். அப்படின்னா இது மாபெரும் சீக்ரெட், மிகப்பெரிய தீர்க்க தரிசனம். பேர் எழுத போறார். இதெல்லாம் யோசிச்சு பார்த்தோம்னா மாம்சத்தை எவ்வளவு பேர் தூக்கி பிடிச்சு நிற்போம், எவ்வளவு பேர் மாம்சத்துக்காக போராடுவோம். எனக்கு இது கிடைக்கல, எனக்கு அது போச்சு, எனக்கு இதுல குறை அதுல குறை ஏதாவது சொல்லுவோமா? ஏன்னா ஆசீர்வாதம் எவ்வளவு பெருசா இருக்கு, அவ்வளோ பெருசு. வெளிப்படுத்தின விசேஷம் 3:12. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனார் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஆமா, சியோன் மாதிரி சபைக்கு இன்னொரு பேர் என்னவா? இதுல புதிய எருசலேம் நகரம் என்று சொல்லப்படுது. அது மாத்திரம் இல்ல, ஆலயத்துக்கே யார் தான் தூணா? பரலோக வாசஸ்தலத்துக்கு தேவனுடைய ஆலயம்னு பேரு. அந்த ஆலயத்துக்கு யார பில்லராக்குறாராமா? மகிமை அடைந்த பரிசுத்தவான்களை ஆலயத்துக்கே தூணாக்குறார். இதெல்லாம் சபைக்கு தேவன் வச்சிருக்கிற வெகுமதியினுடைய உச்சம் இல்லைங்களா? புதிய நாமம், தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் புதிய நாமத்தையும் அவன் பேரில். இந்த வசனத்தை எல்லாம் தனி டாபிக்கா எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டடி பண்ணணும். இந்த பாடத்துல நம்ம கம்ப்ளீட்டா சொல்ல முடியாது. அது மாத்திரமல்ல, ஃபைனலா நம்ம பார்க்கும்போது மகிமை அடைந்த சபை மணவாட்டி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவனால் கொடுக்கப்படும் பரிசாம். அப்படின்னா இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, சபை 144,000 பேர் மகிமையில யார் மாதிரி இருப்பாங்க? கிறிஸ்து மாதிரி. சுயமா சிந்திப்பாங்களா? ஆண்டவருடைய சிந்தனை என்னவோ அதுதான் மணவாட்டியினுடைய நினைவு. ஆண்டவர் எப்படி இருப்பாரோ 144,000 பேர் எப்படி இருப்பாங்க? அப்படியே இருப்பாங்க. இப்ப 144,000 அழியாமை கொண்ட ஜீவியை உருவாக்கிட்டு அவங்க 144,000
மணவாட்டியையும், அதாவது ஒரே மணவாட்டி தான், அவ்வளோ பேரையும் ஒருத்தருக்கே பரிசா கொடுத்துறார் தேவன். யாருக்கு? குமாரன் தனக்கு முன்னாடி காண்பிச்சுட்டு கீழ்ப்படிதலுக்கு பாராட்டாக, குமாரனுடைய பலியின் வாழ்க்கைக்கு பரிசாக இந்த 1,44,000 பேரும் தனியா யோசிக்கவோ சிந்திக்கவோ தன்னிச்சையின் முடிய செயல்பட மாட்டாங்க. யார் மாதிரியே யோசிச்சு செயல்படுவாங்க. அப்படியே குமாரனுக்கு இந்த 1,44,000 வின்னர்ஸையும் பரிசா கொடுத்துறாரு. இவங்களே வின்னர்ஸ் ஆல்ரெடி. இவங்க எல்லாரும் யாருக்கு கீழே இருப்பாங்க? மகனுக்கு கிஃப்டா தூக்கி கொடுத்துறார். வசனத்தை படிக்கலாம். ஏசாயா 53:12. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். பலவான்கள் யாரு? சபை. எப்ப பலவான்களா மாறுவாங்க? இப்ப நம்ம பலவீனர்கள். மகிமை அடைஞ்சிட்டா 1,44,000 பேர் அழியாமையில தான் பலவான்கள். ஏன்னா இவங்களை மீட்டது யாரு? ஆன்சர் கொடுக்கிறாரு. ஆத்துமாவை மரணத்துல ஊற்றி அக்கிரமக்காரர்கள். நம்மெல்லாம் யாரு? அக்கிரமக்காரர். நமக்காக அவர் வேண்டுதல் செஞ்சதுனால, நம்மளுடைய அக்கிரமங்களை அவரே சுமந்து தீர்த்ததுனால இவங்களையெல்லாம் மீட்ட அதிகாரம் யாருக்கே போகுது? இவங்கெல்லாம் 1,44,000 பேர் ஆசீர்வாதத்துல சமமா பங்கடைஞ்சிட்டாலும் இந்த மணப்பெண்ணை யாருக்கே கொடுத்துறாரு. இப்ப பிதாவாகிய தேவனால் குமாரனுக்கு கொடுக்கப்படும் பரிசு பொருள் தான் யாரா? நம்ம. இது ரொம்ப ஆச்சரியமான பாயிண்ட். என்ன வியப்பா இருக்கு பாத்தீங்களா? நம்மளெல்லாம் கலெக்ட் பண்ணி யாருக்கே கொடுத்துறாராமா? மகனுக்கே கொடுத்துறார். இதைதான் வெளிப்படுத்தின விசேஷம் 21:12 குறிக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. எடுக்க வேண்டிய வார்த்தை இதுல என்ன? மணவாட்டி யாருக்காக? அப்ப மகிமையில கூட இவங்க தனித்தன்மையோடு யோசிக்கவோ சிந்திக்கவோ வேலை இல்லை. யாருடைய சித்தம்தான்? அவங்க அப்படியே குமாரனை போல இருப்பாங்க. குமாரன் யாரை பத்தி யோசிச்சுட்டு இருப்பாரு? பிதாவை பத்தி. சுய சித்தத்துக்கு அங்க வேலையே இல்ல. இதான் கிஃப்ட். புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணப்பெண் தான் நாம. இப்ப நம்மளுடைய நோக்கம், சித்தம், பிரயாசங்கள்லாம் யார் நோக்கத்தோட இருக்கணும்? இப்ப இனிமேல உடன்படிக்கை செய்த பிறகு மணவாளனுக்கு என்ன பிடிக்கும்? நிச்சயிக்கப்பட்ட பிறந்தே யோசிக்க ஆரம்பிச்சிடணும். எப்படி சாப்பிடுவார், எப்படி ட்ரெஸ் போடுவார், அவருக்கு எது பிடிக்கும், அவருக்கு பிடிச்சதை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு மணப்பெண் தனக்காக மணவாட்டி, அதாவது மணவாளனுக்காக தன்னை மாத்திக்கொள்றது மாதிரி பூமியில இருந்தே மணவாட்டி ஆயத்தமாகலைனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சாயலை நம்ம என்ன பண்ண முடியாது? அடைய முடியாது. இந்த இடத்தை எந்த மனுஷனுக்கும் கொடுத்துடக்கூடாது. கர்த்தர் இயேசுனுடைய சாயல் மட்டுமே உங்களுடைய என்னுடைய டார்கெட்டா இருக்கணும். நம்ம எல்லாருமே இந்த பாதையில போய் முன்னேறுவதற்கு சின்ன சின்ன கருவிகள் மட்டும்தான். அது போதகர்களாக இருக்கட்டும், சபையிலுடைய மூப்பர்களாக இருக்கட்டும், எந்த பிரயாசங்கள் படக்கூடிய சகோதரர்களாக இருக்கட்டும், கர்த்தர் இயேசுதான் தலை. அவருடைய ஸ்தானத்தை ஒருபோதும் யாருக்கும் கொடுத்துட்டோம்னா மணப்பெண் மணவாட்டிக்காக நிச்சயிக்கப்பட முடியாது, அல்லது அழகாக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாக ஆயத்தமாக முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பரிசு பொருள் முடிஞ்ச பிறகு ஆசீர்வாதம் என்ன பாருங்க. கடைசியா சொல்றேன்னு சொன்னேன் இல்லைங்களா பாயிண்ட். பின்னாடி இருக்கக்கூடிய திரை 10 முழமும் தரையை என்ன பண்ணுது? தொடுது. வலது பக்கமும் இடது பக்கமும் தெற்கு வடக்கு 9 முழம் தான் விரிச்சிருந்தாங்க. 28ல 9 போச்சுன்னா மேல டாப்ல 10 இருக்கும் இல்லைங்களா, அது தரையை தொடல. ஆனா 40 முழத்துல பின்பக்கம் என்ன ஆயிடும்? தரையை தொட்ட மாதிரி மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு கீழே இந்த குறி. இது எதை குறிக்குதுன்னா, இப்போ மகிமையில சபை இருக்கிறாங்க, அவங்க பூமியில இல்லைங்கிறத 2 பக்கமும் காட்டுது. தரையை தொடல இல்லைங்களா, வடக்கு தெற்கு தரையை தொடாமல் இருக்கிறது, பூமியில அவங்க இல்ல. பின்னாடி இருந்து தரையை தொடுவது மகாபரிசுத்த ஸ்தலம் பரலோகத்தை குறிக்குது. பரலோகத்தில இருந்து பூமியை ஆசீர்வதிக்கிறாங்க. தரையை தொற்றுச்சு. புரியுதுங்களா? இப்ப பூமியில இல்லைங்கிறத லெப்ட் அண்ட் ரைட் அந்த வடக்கு தெற்கு குறிக்குது. இவங்க பூமியில இல்ல, ஆனா பூமிக்கு அவங்க ஆசீர்வாதம் வருது. எங்க இருந்து வருதுன்னா மகாபரிசுத்த ஸ்தலத்துல இருந்து, பின்னாடி இருந்து வருது. பாருங்க, கரெக்டா தேவன் பிரிச்சிருக்காரு பாருங்க. அந்த 40 முழத்துல கண்டிப்பா 10 முழம் பின்னாடி தரையை தொட்டுரும். ஆனா 28 முழம் வந்து வடக்கு தெற்கு தரையை தொடாது. நான் பூமியின் காலகட்டம் முழுக்க அவங்க இப்ப பூமியில இல்லைங்கிறத காட்டுது. அதாவது பூமியின் காலகட்டத்தை 3ஆவது திரை குறிச்சது. இந்த 4ஆவது திரை இவங்க பூமியில இல்லை என்பதை காட்டுது.
ஆனா எங்க இருக்காங்க? மேற்கு திசை பரலோக மகிமையை மகா பரிசுத்த ஸ்தலம் குறிக்குது. அங்க இருந்து பூமியை அவங்க ஆசீர்வதிப்பாங்க. எப்படி? ஃபைனலா வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21:3-4. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. மேலும் பரலோகத்தில் இருந்து, ஸ்கிரீன் எங்க இருந்து வருது? மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உண்டான ஒரு சத்தம். என்ன சத்தம்? மனுஷர்களிடத்துல தேவனுடைய வாசஸ்தலம். வாசஸ்தலம் யார்? இப்போ மகிமை அடைந்த சபை. இப்ப 4 ஸ்கிரீனும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அந்த கூடாரம் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில ரெடி ஆயிடுது இல்லைங்களா? அந்த மாதிரி மகிமை அடைந்த சபை தான் கூடாரம் என்று, ஆலயம் என்று சொல்லப்படும். அது யார் மத்தியில இருக்கு? மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம்னா 1000 ஆண்டு அரசாட்சியில சபை பரிசுத்தவான்களுடைய மேற்பார்வையில பூமி இருக்கும், ஆலயமாக இருப்போம். இப்ப இந்த ஆலயத்துக்குள்ள யார் இருப்பாங்க? சபை என்கின்ற தேவாலயத்துக்குள்ள தேவன் இருந்து மனுக்குலத்தை ஆசீர்வதிப்பார். இப்ப எப்படி நிழலான ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள கேருபீன்கள் இருந்துச்சு, அந்த வெளிச்சம் இருந்துச்சு, தேவனே அவங்களோட இருந்தாருங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு. ஆனா தேவன் உண்மையா அங்க அவங்களோட இல்ல. இந்த கூடாரம் நிழல். எதற்கு? 1000 ஆண்டுல நிஜமான கூடாரம் ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த கூடாரம் ரெடியான பின்னாடி இவர்கள் மத்தியில தேவன் இருப்பாரு. யார் மத்தியில? இந்த மகிமையடைந்த கூடாரத்துக்குள்ள தேவன் இருந்து சுத்தி இருக்கிற மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் மனுக்குலத்தை குறிக்கிறாங்க. இந்த கூடாரத்துல இருந்து ஆசீர்வாதம் போன மாதிரி 1000 ஆண்டு முழுமைக்கும் மகிமை அடைந்த சபையே அந்த கூடாரம். இவர்களுக்குள் தேவன் இருந்து முழு உலகத்தையும் ஆசீர்வதிப்பார். இனி கண்ணீர் இல்லை, அலறுதல் இல்லை, துக்கம் இல்லை, வருத்தம் இல்லை, எல்லாம் முந்தினவைகள் எல்லாம் ஒளிஞ்சிருச்சு. இது 1000 ஆண்டு முடிவுல சொல்லப்படுற தீர்க்கதரிசனம். 1000 ஆண்டுக்கும் சபை கண்ணுக்கு தெரியாத தளத்தில் இருந்து மனுமக்களை ஆசீர்வதிப்பாங்க. இவங்களுக்குள் தேவன் இருந்து அவர்கள் கண்ணீர் எல்லாம் துடைப்பார். இவ்விதமாக தேவனுடைய தெய்வீக திட்டம் சுவிசேஷத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து 1000 ஆண்டு முடிவு வரைக்கும் 3000 வருஷ தீர்க்க தரிசனத்தை இந்த 4 ஸ்கிரீனும் நமக்கு காட்டியிருக்கு. ஆண்டவருடைய முதலாம் வருகை, அவருடைய ரான்சம், பாவ நிவாரண பலியின் நாள், 1000 ஆண்டு, 1000 ஆண்டின் முடிவு வரைக்கும் இருக்கக்கூடிய 3000 வருட தீர்க்க தரிசனம் தான் இந்த 4 மூடுதிரைகளை நாம பார்த்துருக்கோம். தொடர்ந்து காதுகள், கொக்கிகள், இதுல எல்லாம் பாடம் இருக்கு. நிறைய இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய பாடம் ஏறக்குறைய 12 பாடங்கள் இருக்கு. இன்னைக்கு தான் எத்தனாவது பாடம் பார்த்துருக்கோம்? 3வது சாப்டர்ல 4 பார்த்துருக்கோம். இன்னும் 12 பாடங்கள்ல 8 பாடங்கள் இன்னும் பாக்கி இருக்கு. மீதியை நாம் அடுத்த முறை பார்க்கும் வரைக்கும் வசனங்களை பொறுமையுடன் கேட்டவங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்புக்குரிய சௌரஸ் அவர்களே, பரிசுத்த ஸ்தலம் மற்றும் மகா பரிசுத்தில் 4வது சாப்டரில்